Subscribe to the Horeb, do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? எல்லா கூட்டங்களும் இனிமேல் வழக்கம் போலவும் பழைய நிலைக்கும் கொண்டு வரப்பட முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியாய் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. ரிபாலா பக்கத்துடாபானியா ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய சபை முன்போல் திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்போல சபை தேவனுக்கு முன்பாக திடப்பட முடியாது. ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. தேவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஒரு விஷய கைகளை உயர்த்தி நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள் சென்ட்ரலையோ லோக்கல்லையோ எங்கெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும். இந்த வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையின் தொடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயதாசை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறார். சகோதரனுடைய அந்த மூச்சு திணறலை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, மகனை குணமாக்கும் ஆண்டவரே. ஓ ரபக்கரபக்கத்திரா, இன்னும் வியாதி பலவீனமா இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆமென். கொரோனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறார். ரொம்ப முடியாத தன்மையில சிஸ்டர் ஸ்வர்ணாலாம் ரொம்ப கண்டிஷன் மோசமான நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விஷய கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்த வியாதியில இருந்தாலும் நசரேனா இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஜீவனாய் இறங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்குள்ள இந்த எக்ஸாம் எல்லாம் தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சிலர் வியாதியஸ்த விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் தெய்வ விசுவத்தில் நிற்கிறாங்க, ஒரு சிலர் மருத்துவ ரீதியாக அணுகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆயினும் பாதிக்கப்பட்ட, காயப்பட்ட, சுகவீனப்பட்ட எல்லா விசுவாசிகளையும் நினைத்து ஒரு நிமிஷம் நாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபத்தில் நாம் போராடுவோம். ஹல்லேலூயா, ஜீசஸ். ஓ ரபா திடிபிக்க ரபா கத்தரபா. வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். வில்பட்டு குணமாக்கும். இன்னும் வியாதியாய் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும். யெகோவா ரஃபா, ஆண்டவரே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீர. தெய்வத்தினுடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். அதான் வேலை செய்யலையா? Book of Ecclesiastes chapter 3 verse. A time to rend and a time to see, a time to keep silence and a time to speak. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. So the scripture is mentioning that there is time for everything. நாம கூட அநேக நேரங்களில் எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்றோம். So many of us are telling that in many situations the time is not right with me. நமக்கு சாதகமான காரியங்கள் நடக்கல அப்படின்ன உடனே எனக்கு இப்போ டைம் சரியில்லைன்றோம். If the favorable thing is not vested for us, we used to tell the time is not right with me. காரியம் நமக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு டைம் என்னது? லக்கி டைம்னு நம்ம நினைச்சுக்கிறோம். And if the matter is going in success, we are telling that it is a lucky time. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று ஒரு 28 காலங்களை
இங்கே ஆண்டவர் பேசுகிறார். So the Lord is speaking about 28 seasons and he is telling for everything there is a season. உண்மையாகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. Really for everything there is a season. அதுக்கு தேவனுடைய அனுமதியும் கிடைத்தால் தான் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். Only if you getting the acceptance of God it will become a success. பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we see book of Ecclesiastes chapter 9 verse 11 அங்கே சொல்லி இருக்கிறது சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கம்மியா வைங்க, விசில் அடிக்குது. சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். The work of God and the seasons should come unto us. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய சமயம் தேவனுடைய டைம் வரணும். So the time and chance from the Lord should come for the people of God. உங்களுக்கு இந்த நாட்களிலே இதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். So the Lord want to deal with us this night. இந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. So the 7th verse is telling that a time to keep. கரெக்ட்டா வைங்க, நீங்க மெசேஜ் கரெக்ட்டா எனக்கு வரணும். மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. The word of God is telling that a time to keep silence, a time to speak. இன்றைக்கு பேச வேண்டிய காலத்துல மௌனமா இருந்துறோம், மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல பேசிறோம். So the time where we have to speak we are maintaining silence, where we have to keep silence we are speaking. இன்றைய மெசேஜ் பேச வேண்டிய நேரத்துல பேசு, மௌனமா இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமா இரு. So today's message is where we have to speak we have to speak, where we have to keep silence we have to keep silence. பின்னால கேக்குதா? கேக்குதா? இப்படி தான் போன ஒரு மீட்டிங்ல ஒரு கல்யாணத்துல ஒருத்தருக்கும் கேட்காம பண்ணிட்டாங்க. So in a particular meeting at a wedding they was not able to hear properly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. மௌனமா இருக்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது, பைபிள் அதை சுட்டிக்காட்டுகிறது. So the Bible scripture is mentioning that there is a time to keep silence. பேச வேண்டிய ஒரு டைம் இருக்கிறது, அப்ப நீ பேசணும். So the time that we have to speak, at that time we have to speak. இன்னைக்கு अनेகர் வாழ்க்கையில செய்யறது என்னன்னா பேச வேண்டிய நேரத்துல மௌனமா வாயை மூடிட்டு உட்கார்ந்துருவாங்க. So many of the people in the life they are doing that, where we have to speak they are keeping silence and they are மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல லொடன்னு பேசி வம்பிழுத்துருவாங்க. So where they have to keep silence they were completely speaking there. நீங்க இப்ப எந்த கரெக்டர்னு செக் பண்ணி பாருங்க. So you have to check in what part you are. இதுல ஆணும் விதிவிலக்கல்ல, பெண்ணும் விதிவிலக்கல்ல. And there is no command for this male and female. ஒரு சில பிரதர்ஸ் லேடீஸ் எல்லாம் தோத்து போற மாதிரி பேசிட்டே இருக்கறாங்க. So some brothers will speak like ladies. உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? How you are? உங்களுக்கு மௌனமா இருக்கிற நேரத்துல மௌனமா இருக்க முடியுதா? கிருபை கிடைக்குதா? But you have to be silent or you able to be silent or you getting that grace. பைபிள் சொல்லுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. And the scripture is telling that for everything there is a season. இன்றைய மெசேஜ் எந்த நேரத்துல மௌனமா இருக்கணும், எந்த நேரத்துல பேசணும். So today's message is at what time we have to be silent, at what time we have to speak. இன்னைக்கு अनेகர் இதுக்கு ஆப்போசிட்டா போறதுனால தான் வாழ்க்கையில பிரச்சனைகள். So for many people it is going in contrary, so they are having problem in their life. இன்னும் ஒரு சிலர் தூங்குற நேரத்துல கூட பேசிட்டே இருக்கறான். ஏன்னா பகலெல்லாம் பேசி அப்படியே அந்த பிராக்டீஸ்ல தூங்குனா கூட பேசுறான். So some people even at the sleep they are all speaking because the whole day they were talking, so they are talking in their sleep time also. கூட்டத்துல உட்கார்ந்திருந்தா கூட பேசிட்டே இருப்பான். So when they are coming to the meeting they will speak. அவனால சும்மாவே இருக்க முடியாது. They cannot be silent. ஒரு அரை மணி நேரம் சும்மா இருன்னு சொன்னால அவனுக்கு செத்து போய்டுவான். So if they are telling to keep silence for half an hour they will die. ஒரு சிலருக்கு உடனே கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். For some people we have to give some comments. உங்களுக்கு எந்த கிருபை இருக்குன்னு எனக்கு தெரியல. I don't know what grace you have. ஒரு சிலர் பேசியே வாழ்க்கையை மண்ணாக்கிட்டாங்க. Some people they spoil their life by talking. சில இடத்துல என்னன்னா பேசினா பிரச்சனை, பேசாம இருந்தாலும் பிரச்சனை. அதனால அவங்க என்ன செய்யணும்னே தெரியல அவங்களுக்கு. So some people at the place they speak also there is a problem, they do not talk there is a problem, so they do not know what to do. சரி, இது இப்படி இருந்தா So if it is like that, நாம தேவனை பேச சொல்றோம். we are asking the God to speak to us. அவர் பேசலன்னா நம்ம டென்ஷன் ஆயிரோம். So if he is not speaking we are getting tense. ஏன் ஆண்டவரே நீங்க மௌனமா இருக்கீங்க, ஏன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்கன்னு இப்ப அவரையும் போட்டு நம்ம என்ன செய்றோம், டிஸ்டர்ப் பண்றோம். We are disturbing them, we are asking that why you are not speaking with me or not interceding with me. நீங்க எப்படிங்கறது தான் இன்னைக்கு நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம். This is the time you have to analyze how you are. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. So there is a time and season for everything. அந்த ஒவ்வொரு காலத்துல நாம அந்த கரெக்ட்டா அந்த டயத்துல அதை செஞ்சாதான் நாம் அதை சரியான விதத்துல நிதானித்து வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். So when we are able to do the thing according to that season, we are able to understand our life and can do it. ஒரு சிலர் பேசவே மாட்டாங்க. Some people they will not talk. ஊமை ஆயிடுவாங்க. They will be dumb. அது உச்சகட்ட பிரச்சனையை கொண்டு போய்டும். So this is the peak of the problem. ஆனா பேசினா ரெண்டே வார்த்தை அதுல ஒருத்தன் செத்தே போய்டுவான். So if they talk they will speak only 2 words, they will die. இப்படியும் சிலருக்கு gift இருக்கு. So some of them having such gifts. ஒரே வார்த்தையில ஒருத்தனை கொன்றது, அது வரைக்கும் கம்முன்னு இருக்குது. They will kill us by a word.
உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு பாருங்களேன். You have to analyze what ability you have. ஆண்டவருடைய சன்னிதானத்துல இத்தனை வருஷம் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, ஆவியானவர் லீட் பண்றாருன்னு சொல்றீங்க, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல இருக்கிறோம்னு சொல்றீங்க. You are telling that I am staying in the presence of God, I am hearing the word of God, I am the fellowship of the God. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல இருக்கிறோம், நாங்க தான் எருசலேமுக்கு பக்கத்துல நிக்கிறோம்னு சொல்றோம். And we are telling that we are in the signs of the light, and we are telling we are standing near to the Jerusalem. மௌனமா இருக்கிற நேரத்துல மௌனமா இருக்க முடியுமா? When you want to meet silence or you able to be silent. இதுவரைக்கும் நீ மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இல்லாதனால தான் உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கொந்தளிப்புகள். So these many tumults, because of the problem is that the time where you have to be silent, you are not able to silence. சில காரியங்களை நிதானித்து பழகணும். So the people of God, you have to identify something. ஆனா பேச வேண்டிய நேரத்துல ஒரு சிலர் பேச மாட்டாங்க. So some people, they have to talk, they are not talking. அதுக்காக நீங்க நியாயம் கேட்கணும், சண்டை போடணும், கேள்வி கேட்கணும், குற்றம் சாட்டணும், எதிர்த்து நிக்கணும் அப்படி நான் பிராக்டீஸ் சொல்லி தரல. I am not giving you practice that you have to resist, you have to stand against, and you have to come with this. இன்றைக்கு நீ மௌனமா இருக்க வேண்டிய காலங்கள் சில காரியங்கள் இருக்கிறது. So some of the things are there that you have to keep silent. பேச வேண்டிய டயத்துல நீ பேசு. Where we have to speak, you have to talk. இயேசுவை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, when we see about Jesus, இல்ல பக்தர்களை குறித்து நீங்க பைபிள்ல சயின்ஸ பத்தி நீங்க படிச்சீங்கன்னா, so when we read about the science of the Bible, அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் மௌனமா இருந்தாங்க, what are the time they were keeping silent, எந்த இடத்துல டைம் வரும்போது அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, so at what instant of time they are able to do எந்த இடத்துல அவங்க சத்தமிட்டார்கள், so at what time they were shouting. அதுதான் நம்ம பிராக்டீஸ்ல கொண்டு வரணும். We have to make it practice in our life. நமக்கு வந்து இந்த வசனம் வந்து ட்ரிப் ஆயி போயிடுச்சு. So this verse is getting tripped in our life. அப்படியே விட்டுருங்க, ஒண்ணும் பண்ணாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு, when we come to the spiritual life, நீ மௌனமா இருக்க வேண்டிய ஒரு நபர். you have to be silent. ஒரு காலத்துல நீங்க ரொம்ப பேசி இருப்பீங்க. At one time you will be talking for a long time. ஒரு சிலர் உங்களை தூண்டி விடுறதுக்குனே பேசுவாங்க. So some will be instinctive to talk. உன்னை டென்ஷன் ஆக்குறதுக்குனே பேசுவாங்க. They will make you to tension, they will talk. நீ எதை தொட்டா உனக்கு டென்ஷன் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். And they know what part they touch, you will get tension. கரெக்ட்டா வந்து அத பேசுவாங்க, நீ பஸ்ட் ஆயிடுவ. So if they are talking, you will be burst. அங்கதான் நீ தோற்று போயிடுற. At that point you are getting failure. வாழ்க்கையில अनेகர் தோற்று போகிற இடங்கள் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல பேசுனதுனால. Because many people got failure at the time they have to keep silent, they were talking. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see book of Amos chapter 5 verse 13, என்ன சொல்றது, what it is mentioned there, நீ ஒரு புத்திமானா இருந்தா நீ மௌனமாவே இருக்கணும். if you are a wise person you will be always silent. புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். புத்திமான்கள் மௌனமா இருக்க வேண்டும். The prudent shall be keep silent. Why? Why? அது ஒரு தீமையான காலம். Because that it is an evil time for them. ஆவிக்குரிய காலங்களிலே, குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு திடீரென்று சில தீமையான காலம் வரும். அந்த நேரத்துல நீ மௌனமா இருக்கணும். In our spiritual life where we are working at job spot, we will get some evil time. At that time we have to keep silent. உன் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும்னு ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. The people are expecting what words will come out of your mouth. பிசாசு உன் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும் அதை கேட்ச் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். And devil will be eagerly waiting to catch the words coming out from your mouth. அந்த இடத்துல தான் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணி மௌனமா இருக்கணும். At that point you have to control yourself, you have to keep silent. புத்திமான்கள் மௌனமா இருக்கணும், காரணம் அது தீமையான காலம். And the Bible is telling that the prudent shall keep silent at that time, for it is an evil time. காலம் என்பது अनेகருக்கு வருகிறது. So this evil time is coming for many people. ஒவ்வொரு நேரங்களிலே இப்படிப்பட்ட காலங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். The Lord is commanding such time for every person's life. அப்படி தேவன் அனுமதிக்கும் பொழுது அது தீமையான காலம் என்பதை நீங்கள் ஆவியில உணர்ந்துட்டீங்கன்னா வாயை மூடிரணும். So when at the instant of time when you are able to understand your spirit, you have to keep silent. நம்ம என்ன நினைக்கிறோம்? What we are thinking? நமக்கு பேச உரிமை இருக்கு அப்படி நினைக்கிறோம். We are thinking that we have some responsibility so we can talk. ஆனா தீமையான காலத்துல பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. You are not having authority to talk at the time you will. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிலாத்துவின் முன்னாலே விசாரணையில் நின்று கொண்டிருக்கிறார். So the Pilate was standing before, and Jesus was standing before Pilate to inquire. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 12, 13, 14 வசனங்களை பார்க்கும் பொழுது, when we see book of Matthew chapter 27 verse 11 to 13, அவர் மேல பயங்கரமான குற்றச்சாட்டு பேசிட்டே இருக்காங்க. so they were accusing him and they were talking. ஒருத்தன் வந்து சொல்றான், இவர் வந்து தேவாலயத்தை இடிச்சிருங்க, உடனே நான் கட்டி தரேன்னு சொல்லிட்டாரு. And one person is telling that he was building the temple and I will restore it again. இவர் நான் யூதருடைய ராஜான்னு சொன்னாரு. And one is telling that he told he is a king of Jews. இப்படி ஒவ்வொருத்தனா ஒவ்வொண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கான். So one by one they were telling like that. பிரதான ஆசாரியன் வந்து ஒரு பெரிய பிராது கொடுக்கறான். So they are giving a report to high priest. ஒரு கூட்டம் கடந்து சிலுவையில கத்திக்கிட்டு இருக்கு. So one people is telling that you have to crucify him. இந்த நேரத்துல பிலாத்து கேக்குறான், என்னப்பா இவ்வளவு பேர் சொல்றாங்க, இவ்வளவு குற்றம் சொல்றாங்க, இவ்வளவு பேர் கத்துறானுங்க, என்ன பண்ண போற, என்ன நீ என்ன சொல்றன்னு.
அவர் ஒண்ணுமே பேசவே இல்லை. At that time Pilate was asking that what you are going to say, and but he was keeping silent. ஒண்ணுமே பேசல. He did not talk anything. அவர் மௌனமா இருந்தார். He was silent. பிலாத்து பார்த்தான், ஆச்சரியப்பட்டான். Pilate was amazed to look at அத this. பார்த்து அப்படியே அமைதி ஆயிட்டான். என்னடா இது இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஒன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே வாய் அசைஞ்சாலே என்னைய பார்த்தா அவன் பேசனான்னு சொல்றான். So they are giving so many accusations, but you are keeping silent. ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்துச்சு. At a particular place there was a conflict. என்ன சண்டைன்னு கேட்டா, You know what is the quarrel? என்னை அங்க பார்த்துட்டு இங்க துப்பிட்டான்னு சொல்றான். அங்க எங்கேயோ வந்துட்டு இருக்கும்போது இவன் இங்க என்ன செஞ்சானா, துப்புனானா, என்னைய பார்த்த உடனே தான் துப்புனான்னு சண்டை. When I coming from the far distance, he spit me out. எப்படி சண்டை போடுறான் பாருங்க விசுவாசி. See how the believers are fighting. இங்க சொல்லி இருக்கு, கிட்ட நின்னு கத்துறான், இவனை சிலுவையில அற, இவனை சிலுவையில அற, இவனுடைய இரத்த பலியை நாங்க ஏத்துக்கிறோம். இவ்வளவு சொன்னாலும் பிலாத்து கேக்குறான், இவ்வளவு சொல்றாங்களே உனக்கு ஏதாவது காதுல கேட்டுச்சான்னு கேட்டான். And the people were standing near him, he was telling that crucify him, and Pilate was asking, they are talking like this, or do you able to hear? மாறு உத்தரவு ஒன்றுமே சொல்லவில்லை. But Jesus did not reply anything. அவன் ஆச்சரியப்பட்டான். He was amazed. இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரு. Is it such a God in this world? உனக்கு அபிஷேகம் ஃபுல்லா இருந்தா நீ மௌனமா இருப்ப. If you have the fullest anointing, you will be silent. அபிஷேகம் குறஞ்சா கொரகொடம் கூத்தாட ஆரம்பிச்சிரும். So when anointing is decreased, your report will be empty. full அபிஷேகம் பெற்று சவுல் வர்றான். So the anointing is coming with full of anointing. எல்லாரும் சொல்றாங்க, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன்? And they are asking, is the person who is going to save us? இவனுக்கு நாங்க காணிக்கை கொண்டு வர மாட்டோம். This person will not begin to state. அப்படி சொன்னபோது When he was telling like that, சவுல் என்ன பண்ணானா? what Saul was doing? எப்படி போனா? காது கேளாது போல போயிட்டே இருந்தான். And he was going that he was not able to hear. மௌனமா போயிட்டே இருந்தான். He was going silent. ஆனால் But அபிஷேகம் குறஞ்சது. when the anointing was கிருபை decreased, குறஞ்சது. his grace was வல்லமை decreased. இழந்தான். He lost his power. தேவனுடைய கற்பனைகளை மீறி நடந்தான். He was transgressing the commandment of God. இப்போ என்ன நடந்தது? What happened now? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஒண்ணே காது கரெக்ட்டா கேட்டுச்சு. So he was hearing that Saul killed 1000 and David killed 10,000. உடனே டென்ஷன் ஆயிட்டான். So he was getting immediately tense. அபிஷேகம் குறையும் பொழுது நீ மௌனமா இருக்க மாட்டாய். So when the anointing is decreased, you will not be silent. அபிஷேகம் நிறைவா இருந்தால் நீ மௌனமா இருப்பாய். When you have the fullest of anointing, you will be silent. திருப்பி போடுங்க, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, ஊழியம், ஜீவியம், பிசினஸ், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உங்க வீட்ல அப்படி பாருங்க, நீங்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்க பேசி பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. You just think and just you imagine what are the problem you have with your relatives, your friends, in the job spot you are working. நீங்களே யோசிச்சு பாருங்க. You have to think and see. நீ சரியான அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனானால், ஆவியானவர் உனக்குள்ள இருப்பது உண்மையானால், நீ பேசினதனால தான் இந்த பிரச்சனைங்கறத ஆவியானவர் உனக்கு சுட்டிக்காட்டி இருக்க கூடும். If they are the right proper believer, if you are having the fullest of anointing, all the problems you are doing, the Lord will just point out to you. ஆவியானவர் உன்னை விட்டு விலகி இருந்தால், If the spirit of God departed உனக்குள்ள from இருக்கிறவன் you, என்ன சொல்லுவான்? உனக்குள் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? The one who is in you, what he will tell? நீ பேசுனது கரெக்ட். What you spoke was correct. நல்லா கேட்ட பாரு, 2 வார்த்தை, அது போதுமானது. So that is the sufficient words that you have asked 2 words. நீ நியாயமா கரெக்ட்டா பேசிட்ட அப்படிமா, உடனே நீ நினைப்ப நம்ம தான் நியாயத்துக்கு நிக்கிறதான முக்கியமான ஆள் நினைச்சு, உன்னுடைய கிருபை அன்னைக்கு தான் நஷ்டமா இருக்குங்கறத நீ கண்டுபிடிக்கணும். And he used to tell that you have spoken very good words, and that time you have to understand that you have lost your grace. நீ ஒரு புத்திமானாக இருந்தால், If you are a prudent person, நீ தீமையான காலங்களில் மௌனமாய் இருப்பாய். at the time of evil you will be silent. யார் அந்த புத்திமான்? Who is that prudent person? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. And you are coming out from this wicked, that is called prudence. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. And the word of God is telling the wise man will be taken up. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனுஷன் தீமையான காலத்துல மௌனமா இருப்பான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அவனுக்கு பேச 1000 ரைட்ஸ் இருக்கு, பாயிண்ட் இருக்கு, பேச மாட்டான். The person who is wise, he will having thousands of reasons to talk, but he will never talk at all. தாவீது தன்னை பத்தி என்ன பேசுகிறான்? What David is talking about ஒரு himself? காலத்துல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்த ஒரு ஆள் தான். He was the person who was talking about himself. ஆனா இந்த பழக்கத்தை அவன் பயிற்சிக்கும்போது, But when he was practicing this exercise, 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல தாவீது சொல்லும் பொழுது, at 89 Psalms, 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 39 Psalms second verse. நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். எப்படி? நான் மௌனமாகி எப்படி இருந்தேன்?
ஊமை மாதிரி உட்கார்ந்துட்டேன். I was dumb with silence and was sitting. நலமானதையும் நான் பேசாமல் அமர்ந்திருந்தேன். Even good thing I was not talking, I was silent. இதுதான் அபிஷேகம் பெற்ற தாவீதினுடைய ஸ்டேட்மென்ட். This was a statement of the anointed David. அவன் சொல்றான், நான் நலமானதையும் பேசல. I did not talk even the good thing. நான் நலமானதை பேசி என்ன நடக்க போகுது? If I am talking of the good thing, what will happen? உன் ரைட்ஸ் சொல்லி என்ன நடக்க போகுது? If I am telling of the rights, what will நீ happen? யோக்கியன்னு நிரூபிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னை தான் அயோக்கியன்னு முடிவு பண்ணி ஃபைல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானே, நீ அந்த இடத்துல போய் உன்னை நீதிகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. It is not necessary for you to accept that you are a proper person. உனக்காக ஒருத்தர் வழக்காடணும், அன்னைக்கு தான் நீ நீதி உள்ளவன்ங்கிறது நிரூபிக்கப்படும். So when some person is judging for you, at that time you will be perhaps அது வரைக்கும் நீ மௌனமா இருக்கணும். Till that you should be a silent person. நீங்க என்ன செய்வீங்க? What you are doing? நான் பேசுனதுல என்ன தப்பு? What the thing I was speaking was wrong. அப்படிதானே பேசுறீங்க? நான் பேசுனதுல என்ன தப்பு? So the thing which you are speaking, what is wrong? கரெக்ட் தான், நீ பேசுனது லா படி கரெக்ட். According to the law, what you are speaking is correct. ஆனா பைபிள் படி தப்பு. But according to the Bible, it is wrong. உலக வழக்கத்தின்படி கரெக்டா இருக்கும். பைபிள் சொல்லுது, தாவீது சொல்றான், நான் நலமானதையும் பேசாம என்ன எப்படி செஞ்சேன்? ஊமையா இருந்தேன். So according to the world it will be correct, but David is telling that even the good thing I was not talking, I was silent. யோபுவை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, when you are reading about Job, இரண்டாம் அதிகாரம் கடைசில சொல்லி இருக்கும், இவை எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தன் தேவனை குறையே சொல்லல. அப்படி வாயை மூட்டு அமைதியா உட்கார்ந்தான். So he is mentioning that Job was not telling any such faults about his matter. அதே வீட்ல அவங்க கூட வாழ்க்கை நடத்தி 10 பிள்ளையை பெற்றதானே அந்த சகோதரி போட்டு தாளிச்சு எடுக்குது. Another thing was just torturing him. பாயில் ஆகுது, டப 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 டபங்குது. And he was torturing him. அப்படிதானே? புருஷனை கூப்பிட்டா, He was calling his husband. நீ எல்லாம் ஏயா உயிரோட இருக்கிற, சாவு அப்படினா. And he is telling that why you are alive, you can die. நான் வேலூர் பாஷையில பேசுறேன். அவ என்ன சொன்னா, நீர் இன்னும் உத்தமத்தில் நிலைநிற்கிறீரோ, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னா. நான் கொஞ்சம் தமிழ் லோக்கல்ல பேசினேன். And he is telling that if you still are you alive, you just proclaim. நீ தேவனை தூஷிச்சு சாவுன்னு சொல்றா, ஜீவனை விடு, நீ எல்லாம் உயிரோட ஏன் இருக்கிற அப்படினு கேக்குறா. And he is telling that despite the God, you just live your life. அப்ப நான் அவன் சொன்னா, நீ பைத்தியக்காரி மாதிரி என்ன செய்ற? பேசுற. தேவனிடத்துல இருந்து நன்மை வாங்கணும், இப்ப தீமை வாங்குறோம், அமைதியா இருன்னு சொன்னான். And he is still replying that you are talking like a mad, we have received goodness, we have to receive the bad things also from God. ரொம்ப அமைதியா இருந்த மனுஷனை இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பி விட்டானுங்க. So the person he was silent, the three friends was just disturbing him. அமைதியா இருந்தான். He was so silent. அமைதியா புழுதி அள்ளி போட்டு சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரேன்னு இருந்தவனே இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க பாருங்க. இவனுங்க அவ்வளவு நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, நீ உன் பிள்ளை செத்ததுக்கு இதுதான் காரணம், நீ ஏதோ அநாத பிள்ளைகளை நீ பாடுபடுத்திட்ட, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்ன உடனே அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இவன் கொதிச்சு ஒரு 38 அதிகாரம் புலம்பி தள்ளிட்டான். So the person was sitting in dust and ashes was silent. The three friends was just confusing him and he was started to lamenting and was lamenting for the 38 அதிகாரம் புலம்பன chapters. உடனே கர்த்தர் டென்ஷன் ஆகி, நீங்க எனக்கு முன்னால நின்னு நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லுங்கற லெவலுக்கு வந்துட்டாரு. So the Lord is after 38 chapters, the Lord is just asking him just question my answer. ஆண்டவர் கேட்டதுக்கு பதில் சொல்ல இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. He did not know how to reply to the God. இப்போ கடைசி அதிகாரத்துல சொல்றான், நான் என்ன செய்றேன், இனிமே நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க, நான் வாயை இறுக்கி பொத்திக் கொள்றேங்க. At the last chapter he is telling that I will not speak anymore. இதத்தான் முதல்லயே பைபிள் சொல்லுது, நீ வாயை முதல்லயே பொத்து. So that's what the scripture is telling, that you have to keep silent. 38 அதிகாரம் புலம்பி நீ பொத்துறத விட இப்பமே வாயை மூடி மௌனமா இரு. For the 38 chapters you have to just lamenting, instead of that you can keep silent from the beginning. இனி நான் பேச மாட்டேன். I will not speak no more. அது எப்ப சொல்ற? When you are telling this? அது எப்ப சொல்ற? When you are telling? 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்ற. 40th chapter 4th verse you are telling. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். பொத்து. நீ 3ஆவது அதிகாரத்திலே வாயை பொத்தி இருக்கணும். You have to keep your mouth shut at the 3rd chapter itself. உனக்கு பிரச்சனை வந்த உடனே வாயை பொத்தி இருக்கணும். If you are getting the problem, you have to keep your mouth closed. தீமையான காலம் வந்த உடனே நீ வாயை பொத்தி இருக்கணும். When the evil time is coming, you have to close your mouth. நலமானதையும் பேசாம வாயை மூடி இருக்கணும். Even the thinking of good things, you have to keep your silence. இப்ப 38 அதிகாரம் எல்லாத்தையும் பேசி மொத்த சண்டையும் போட்டு முடிச்சிட்டு கடைசில சொல்றான், நான் நீசன், இனிமே நான் உங்ககிட்ட என்னங்க பேச முடியும், நான் என் வாயை பொத்திக்கிறேனா. After making conflict all this 38 chapters, he was telling that I am wild person, I will lay my hands upon my mouth. கைய வாயை மூடுனே என்ன நடந்துச்சு? What happened after laying his hands upon his mouth? என்ன நடந்துச்சு? What happened? அறிக்கை செய்றான் 42 அதிகாரத்துல. So he was confessing at the 42 chapter. 3ஆம் வசனத்துல அறிக்கையிடுறான். So third verse he is confessing. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். எப்படி? இப்பதான் அறிக்கை வருது, நான் தப்பு பண்ணிட்டேன்,
So he was conversing like that, I was utterly, என் புத்தி கெட்டாதெல்லாம் நாங்க பேசிட்டேன், I have done all the things according to my knowledge. என் அறிவில்லாம நான் பேசிட்டேன், I have spoken with my தயவு செய்து knowledge. என்னை மன்னிச்சிருங்க. And he is telling the time is not right, so எப்போ இவன் வாயை மூடிட்டு இந்த அறிக்கை சொன்னானோ அந்த அதிகாரத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தானா வந்துருச்சு. so when he was closing mouth and was conversing like that, he was getting the double fold அப்ப blessing in என்ன the same அர்த்தம்? chapter. உன் வாயை மூட வேண்டிய நேரத்துல நீ மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமா இருந்தீன்னா உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உடனே வரும். நீ வாயை திறந்ததுனால தான் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிரேக்ல இருக்கு. At the time where you have to keep silent, if you are keeping silent, all the blessing will come upon you. ஆண்டவர் தான் உன்னை கொண்டு போறாரு. The Lord is taking you with that path. ஆண்டவர் அறியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட விழாது. Even if the knowledge of the Lord, there even the hair will not be fallen. நானும் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா தான் வச்சிருந்தேன். So I also have a good hairstyle. ட்ரைனிங் முடிச்ச உடனே ஒருத்தர் என்னை பார்த்து ட்ரைனிங் மாஸ்டர் கேட்டாரு, என்ன வெளியே போன உடனே ஸ்டைல் மாத்திட்ட போல் இருக்க அப்படின்னாரு. After completing my training, a training master asked, after going out you have changed your hairstyle. திருப்பி நான் மாத்தல. I did not change them. அது ஒரு ஆவி. அந்த சின்ன வயசுல 19 வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன். So at the age of 19 I came to ministry. கடைசில பார்த்தா ஆண்டவர் ஒரு பூச்சியை விட்டாரு தலையில. ஒரு பூச்சியை விட்டுட்டாரு தலையில. So one flies came in my அது அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. It started to itch. அரிச்சு அது ஒரு 1 ரூபாய் காயின் மாதிரி ஓட்ட போட ஆரம்பிச்சிருச்சு. So it made a hole like a 1 rupee coin. நானும் அத மறைக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் முடி வளர்த்தேன். To hide that still I was growing my hairs. அப்படியே அந்த என்ன செஞ்சிரணும், மறைச்சிரணும். So at least ஆண்டவர் பார்த்தாரு, ஓஹோ நீ எவ்வளவுதான் மறைச்சிருவ. So the Lord looked unto me, how far you கடைசில can பார்த்தா hide. இல்ல நான் மாத்திறேன்னு சொல்லிட்டு திருப்பி நான் ரிவர்ஸ்க்கு வந்தேன். Again I came to the reverse part, I will change my path. ரிவர்ஸ்க்கு வந்து After coming to பைபிள்ல reverse, உள்ள வசனத்தை எல்லாம் தேடி பிடிச்சு I was just seeking. உன் தலையில உள்ள முடியெல்லாம் என்ன போட்டிருக்கிறது அதை எழுதி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அதுல ஒண்ணும் நீங்க அறியாம நெஞ்சிருக்காது விழாது. அப்ப நான் செஞ்ச தப்புல இத்தனை இதை மைனஸ் பண்ணிட்டீங்க, இனிமே என்ன செய்யுங்க அதெல்லாம் பிளஸ் பண்ணுங்க, கூட்டுங்க. இப்படி ஜெபிச்ச பிறகுதான் கூட்டியிருக்காரு. Keeping the verse, I was praying that how you heard. ஒரு முடி கூட நீ போட்டு சும்மா இழுத்து விட்டா கூட விழாது. அவர் அறிஞ்ச பிறகுதான் என்ன செய்யும், அது தன்னுடைய ஸ்டெப்பை விடும். Only after his knowledge your hairs will be fallen. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணும் நடக்காது. Without the knowledge of God nothing will happen to you. அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் பேசணும்? If it is like that, why you have to talk? தாவீது ஊமையா இருந்ததுக்கு ரீசன் சொல்றான். அத தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வர்றேன். David is telling the reason why he is maintaining silence. 39ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல ஏன் ஊமையா இருந்தேங்கிறதுக்கு ரீசன் சொல்றான். And David is telling the reason for the keeping silent at 39th chapter and 2nd verse. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறமாமல் மௌனமாய் இருந்தேன். நீர்தான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்கிறீர் என்பதை நான் அறிந்து இந்த சூழ்நிலையில நான் வாய் திறவாம எப்படி இருந்தேன், மௌனமா இருந்தேன். Knowing that you have done this thing, I was maintaining silence. எப்படி இருக்கும்? How it will be? இந்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம். This knowledge is needed for us. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. And all things will be good unto them, those who is knowing unto தேவன் God. அறியாம உனக்கு ஒண்ணும் நடக்காது. Without knowledge of God nothing will happen to உன்னை you. ஏதாவது ஒருத்தன் பண்ணிடுவான்னு சொன்னா நீ பயப்படாத. ஆனா அது தேவன் பெர்மிட் அடிச்சாதான் அது நடக்கும். So if you are thinking that some people will do anything for you, nothing will harm you. தேவன் அறியாம ஒரு காரியம் உன் மேல நடக்காது. So with the knowledge of God nothing will happen to you. அடுத்ததாக Nextly, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்களோடு சேர்ந்தவங்களுக்கு மௌனமா இருக்க கத்து கொடுக்கணும். so you have to practice or learn the people those are with you or to your children. இவ்வளவு உன்னைய பண்ணிருக்காங்க, நீ ஒரு வார்த்தை கூட கேளாமையா இருந்த அப்படின்னா நம்ம என்ன யார்ட்ட சொல்றோம், மத்தவங்கட்ட சொல்றோம். So we are telling to the other people they have done such things for you, but you are not asking any question to them. கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி தான் ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க. மாமியார் கேட்டா சரியா 4 வார்த்தை திருப்பி கேளு அப்பதான் ஓடுவாம்பாங்க. So those who are married they used இப்படி to சொல்லி கொடுத்தா இது பூனைய நீங்க புலியா ஆக்கி விட்டு அனுப்பிடுறீங்க. அங்க புலி போன உடனே என்ன செய்யும், ஒண்ணு பதுங்கும் இல்லன்னா பாயும், மாமியார் தொலைஞ்சா. So if you are just telling that this cat becomes a lion and which just out going, நீங்க சொல்லி கொடுக்கணும், வாய் பேசாத. you have to tell you should not talk. வயசானவங்க, They are the old அவங்க people, முதியவர்கள், they are old age people, அனுபவம் மிக்கவங்க, they are experienced அவங்க people, ரட்சிக்கப்படாதவங்க, they are unsaved people, அவங்க ரட்சிக்கப்பட்டு பழைய விசுவாசி. they are saved and they are நீ old அந்த இடத்துல என்ன people. செய்ய கூடாது, வாயை திறக்க கூடாது. So you should not open your mouth. நம்ம குடும்ப மானத்தை நீ பாதுகாக்கணும். You have to keep the respect of your உனக்கு என்ன family. நடந்தாலும் நீ வாயே திறக்காத. Whatever happened to you, you should not open your கர்த்தர்ட்ட mouth. மட்டும் சொல்லு. You have to come and inquire to the கர்த்தர் Lord. உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. The Lord will fight for you. நீ மௌனமாயிரு, அவர் பேசுவாரு. If you keep silent, he will talk to நீ you. பேசினா அவர் மௌனமாயிருவாரு. If you talk, he will be silent. இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு பிராக்டீஸ் கொடுக்கணும். We have to give such practice to our இதே children. மாதிரி ஒரு பாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. So such path came to the people of Israelites. அப்போ ஜனங்களுக்கு மத்தியில வந்து ரப்சாக்கேங்கிறவன் கெட்ட வார்த்தையா பேசுறான். So in midst of the people, Rabshakeh is speaking bad words to them. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல
ஒரு அந்நிய சேனாதிபதி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வந்து கெட்ட வார்த்தை பச்சையா பேசுறான், அசிங்கமா பேசுறான். A stranger is coming in midst of the Israelites and he was speaking bad words. அப்போ ஜனங்களுக்கு அப்படியே திகைச்சு போய் நிக்கறாங்க. All the people were amazed and were standing. அவன் சொல்றான், எல்லாரும் என்ன பதில் சொல்லுங்கறான். And he was telling that just give me a reply. ஆனா அந்த ஜனங்கள் அமைதியா நின்னாங்க. But the people were silent. Why? ராஜா சொன்னா, நீங்க அவன் என்ன பேசினாலும் எப்படி நில்லு, மௌனமாவே இரு. வாசிங்க 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ராஜாவுடைய கட்டளை என்ன? What was the commandment of the king? அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? What was the answer from his mouth? அவன் என்ன சொன்னாலும் நீங்க ஒருத்தரும் பதிலே பேசாதீங்க, மௌனமா இருங்க. So whatever he was talking to you, you should not give any reply. You have to hold நம்முடைய your ராஜா peace. நமக்கு சொல்ற கட்டளை என்ன? What was the king's commandment to பிரச்சனையான us? நேரத்துல நீ எதிர்த்து பேசாத, மௌனமா இரு. At the time of a problem, you should not resist. You have to keep silence. அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பான், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? Is it so? If you are speaking on talking, you have to hear it. அவன் பாட்டுக்கு தலையில மேல ஏறி நடந்து போவான். He will be coming upon my head. He will அப்படி walk. நீங்க சொல்றீங்க? Are you telling like this? பைபிள் அப்படி சொல்லுகிறது. But the scripture is telling like this. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். We were crossing this water and river. மனுஷரை எங்கள் தலையின் மேலே நடந்து போக You பண்ணினீர். made man to wake upon our head. ஆனா இதுக்கு பிறகுதான் என்ன இருக்கு? பைபிள் படிச்சவங்க சொல்லுங்க பாருங்க. இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? நம்ம பைபிளே இன்னைக்கு காலையில படிச்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. கோணவட்டம் கோணி போயிடுச்சு சுத்தம். பைபிள்னா அப்படியா, வரும்போது தான் தொடச்சி எடுத்து வந்தேன், இன்னும் படிக்கல, இன்னும் 18 மணி நேரம் இருக்கு, நான் வீட்டில் போய் என்ன செஞ்சிருவேன், இன்னைக்குள்ள அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறீங்களா? So are you telling that I will not read Bible today? I will go and finish the account? அந்த ராஜா சொன்னா, நீங்க எதுவுமே பேசாதீங்க. And the king is telling that you do not talk anything. பேசுறவன் பேசட்டும், அவனே பேசி ஓஞ்சி போகட்டும். He who was speaking, let him speak and he will be silent. நம்முடைய தேவன் அதைத்தான் சொல்றாரு. உனக்கு விரோதமா ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசிட்டான்னா உடனே நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது வார்த்தையை சொல்லாத. And the Lord is telling that if a person is speaking a bad words to you, you should not speak any equivalent words. வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம். No words should come from your mouth. ரப்சாக்கே பேசினதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். All the words spoken by Rabshakeh was such a bad அசிங்கமா word. பேசிக்கிட்டே இருக்கிறான். He was speaking in very evil words. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? But what Lord did? இவங்க மௌனமா இருந்தாங்க. They were held their peace. திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, எங்க போய்ட்டான்? யுத்தகளத்தை விட்டு வீட்டுக்கு போய்ட்டான். So they have received the news and they were going back. அங்கே அவனை கொன்றார்கள். So they were killing him. அப்ப நீ மௌனமா இருந்தா கர்த்தர் என்ன செய்றாரு? சத்ருவை அழிக்கிறாரு. So when you are silent, the Lord will kill the devil. அந்த ராஜா ஜனங்களுக்கு ஒரே கமாண்ட் தான் கொடுத்திருந்தான், ஒருத்தனும் ஒண்ணும் பேச கூடாது. So the king has given commandment that you should not talk anything to the king. உங்க பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்கறீங்களா? Or you just making the practice உங்க children? பையங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கறீங்களா? Are you teaching your children like that? உங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? Are you able to tell like that? ஒரு இடத்துல ரெண்டு ஃபேமிலிக்கு பிரச்சனை. There was a problem with the two families. காம்ப்ரமைஸ் கேண்ட வந்தாங்க. They come for a compromise. அப்ப நான் முதல்லயே மொத்தமா ரெண்டு ஃபேமிலியும் பேசிட்டேன். And they were, already we are speaking to this family. வரணும், நீ மன்னிப்பு கேட்கணும். You have to come, you have to ask for forgiveness. அவன் கேட்ட அடுத்த செகண்ட் நீ கேட்கணும். So when you are asking forgiveness, you have to ask for நான் ஒரு ஜெபம் forgiveness. பண்ணுவேன், ரெண்டு பேரும் எந்திச்சு போயிடணும். So after coming there, you have to depart from that place. ஓகே, முடிஞ்சு போச்சு. That's all. அதே மாதிரி வந்தாங்க. They ஒரு பார்ட்டி மன்னிப்பு கேட்டுச்சு. They have came there and one party was asking for forgiveness. And another party also asked for forgiveness. I was praying for them. பட்டுன்னு ஒரு பார்ட்டி எந்திச்சு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு போயிடுச்சு. And they were telling praise the Lord and they were leaving. இன்னொரு பார்ட்டி உட்கார்ந்து இருந்துச்சு. And another party was sitting there. என்னன்னு கேட்டேன். I asked what? இப்படி ஒண்ணுமில்லாம முடிச்சு விட்டீங்களே. So you have finished the matter without anything. 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை கேட்டிருப்பான், சாகுற வரைக்கும் அவன் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் அப்படினா. So if you have given 2 minutes of time, I have to ask some words to him till his died. சாகுற வரைக்கும் சிந்திக்கிறதுக்கு ஏன் முன்னால வச்சு பஞ்சாயத்து? So you till your remembrance of this till death, or you having this? யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜனங்களுக்கு எப்படியாவது பேசிரணும். So some people, our people have to talk something to them. மௌனமா இருந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, பேசினவங்க எல்லாம் தோத்துருக்காங்க. Those who are silent, they have conquered, and those who were not silent, they were. இயேசு மௌனமா இருந்ததா சிலுவையை ஜெயித்தாரு. Jesus was silent, was able to overcome this cross. யோபு பேசி தோற்றான். யோபு எப்போ வாயை மூடினானோ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனை தேடி வந்துருச்சு. Job was speaking and got failure. When he was keeping silence, he got double fold of blessings. தாவீது எப்போ மௌனமா இருந்தானோ அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் உறுதிப்பட்டது. When David was silent, his throne was established. இன்னைக்கு உங்கள எத்தனை பேர் மௌனமா இருக்க போறீங்க? How many are going to be silent? ஏதாவது ஒரு புது மெசேஜ் கிடைக்கும்னு வந்தா இன்னைக்கு வாயை மூடுன்ட்டாரே, மொத்தத்திலேயே நம்மள சுத்தமா ஊமையாக்கி விடுறாரே அப்படிங்கறீங்களா? நான் மெசேஜ் வந்து வர்றவங்களுக்கு தான் மெசேஜ். Are you telling that I was able to get a new message, but he is telling that completely to keep silent? நீ பிராக்டீஸ் பண்ண வேண்டிய லைஃப் This is மௌனமா இருக்க
இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமா இருக்கணும், பேச வேண்டிய நேரத்துல நீ பேசணும். The time where you have to speak, you have to speak, and where you have to be silent, you have to speak silent. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்க முடியும்? How many are you able to live like that? யுத்த களத்துல நிக்கறாங்க ஜனங்க. You are the people standing in battlefield. சத்ருவின் சேனையும் இந்த சேனையும் எதிர்த்து நிக்குது. அந்த நேரத்துல அவன் பேசுற கெட்ட வார்த்தைக்கு அப்படியே செவிடம் மாதிரி மௌனமா இருந்தாங்க. காரணம் ராஜா சொல்லியிருந்தான், ஒரு வார்த்தை எவனும் பேசக்கூடாது. The host of Satan and the host of the Lord are standing, and he was telling, the king was telling them, you should not utter any words to them. தாவீத சீமேயி நீங்கலாம் கோவம் வந்தா மண்ணலி போட்டுருவீங்க, அப்படிதானே? ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்மளுங்க நினைஞ்சிருவாங்க, மண்ணா போன்றுவான். So if you are telling it, he was cursing ஆனா them. சீமேயி என்ன பண்ணான் தெரியுமா? But what Shimei was doing, கல்லலி போட்டான். he was just stoning him. கல்லத்துக்கு எறிஞ்சான். He was just stoning at him. ரத்தப்பிரியனே தொலைஞ்சு போ, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்த்தார். And he was telling the blood guilty person, you have to depart from this place, the Lord will judge you. தாவீது அமைதியா போயிட்டு இருந்தான், ஒரு வார்த்தை கூட பேசல. But David was not speaking any words, he was silent. மௌனமா போயிட்டே இருக்கான். He was going silent. பக்கத்துல யார் வந்துட்டு இருந்ததே? Who was coming near him? பக்கத்துல யார் வந்தா? Who was அபிஷாய் வந்துட்டு இருந்தான். And Abishai was coming near him. அவனுக்கு இது கேட்ட உடனே அப்படியே கொதிச்சிட்டான். அவன் சொன்னா ராஜாவிட்ட, என்ன நீங்க பாட்டுக்கு ஊமை மாதிரி செவிடு மாதிரி போயிட்டு இருக்கீங்க, இவன் செத்த நாய், இவனை ஒரே வெட்டிடுவேன்னு சொன்னான். And he was telling that, why you are going silent, he is a dead dog, I will slay him. தாவீது என்ன சொன்னான்? What David was replying? என்னால தான்டா ஒண்ணும் முடியல, நீயாவது வெட்டுறா அப்படினா சொன்னான். What did he tell, that I was not able to kill him, did you can kill him? கர்த்தர் என்னை இப்ப மண்ணலி போடுறதுக்கு கல்லலி போடுறதுக்கு இவனை இப்ப அனுப்பி இருக்கிறாரு, அவன் அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கான், நீ உன் வேலையை பாருன்னு சொன்னான். And the Lord said him to doing stoning at me, he was doing his ministry, you go by that way. இந்த இடத்துல தான் தாவீதுனுடைய கிரேட்னஸ் இருக்கு. This is the place we can see the greatness of David. 2 சாமுவேல் 16:10. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். எப்படி சொல்றான்? நீங்க எப்படி சொல்லுவீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்க அம்மாவை அக்காவை பிடிச்சு கண்ணா பின்னான்னு பேசுறான்னா நீங்க வெற்றினா குத்திடுவேன் ஓடி போயிருவீங்க. ஆனா அந்த நேரத்துல இல்ல கர்த்தர் தான் பக்கத்து வீட்டுக்காரனை எழுப்பி இருக்கிறார், ஸ்தோத்திரம் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? So will you tell like that any person is coming against you, the Lord will rise this person against me? கிறிஸ்தவம் இதுக்குள்ள தான் மறைந்து கிடக்குது. So the Christianity is hidden in this. கிறிஸ்துவின் வல்லமை இதுக்குள்ள தான் இருக்கு. The power of the Christ வசனத்தின் சக்தி இதுக்குள்ள தான் ஒளிஞ்சு இருக்கு. The power of the word of God is vested here. அத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். You have to identify well. நீங்க அன்னைக்கு தாவீது அப்படி போனதனால என்ன நடந்தது? So David was going in that way, what happened to him? அதே தாவீது திரும்பி வந்தான், கல்லலி போட்டவன் எங்க வந்து விழுந்தான்? முன்னால வந்து தாழ விழுந்து மன்னிச்சிருங்கன்னா. And the same David was coming there, the person was stoning at him was just falling off the feet of the Lord. சரி, அது பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல வெளியாளு, வீட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணுவது அப்படிங்கறீங்களா? Are you telling that if they were neighboring persons, the problem is vested in my family, what I will do? எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். So the same concept for everyone. நீ மௌனமா ஆவியானவர்ட்ட கேளு, நான் பேசணுமா மௌனமா இருக்கணுமா? So you have to ask the Holy Spirit whether ஆவியானவர் சொல்வார், நீ மௌனமா இரு. And the Spirit of God will tell you keep silent. நான் பேச போறேன், நீ மௌனமா இரு. And he will tell, I am going to speak. அவ்வளவுதான், நீ அமைதியா இரு. So you have to be silent. ஆனா பேச வேண்டிய நேரம் வரும் பொழுது உனக்குள்ள இருந்து ஆவியானவர் மட்டும் தான் பேசணும், நீ எல்லாத்தையும் மொத்த குப்பையும் பேசிர கூடாது. At the time when the Spirit of God want to talk, you have to keep silent. கல்யாண விஷயத்துல At the marriage matter, எலியாசர் போய் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறார். So Eliezer was going to seek this bride for this Isaac. அங்க ரோட்ல நின்னுட்டு ஒரு ஜெபம். At the roadside he was standing and praying. என்ன ஜெபம்? What was the ஆண்டவரே, prayer? தண்ணி மொள்றதுக்கு பெண்கள்லாம் வராங்க, நான் ஜெபிக்கிறேன், என் எஜமானுடைய குமாரனுக்கு உள்ள பொண்ணை நீங்க எனக்கு காட்டுங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். And he was praying that the damsel is coming to fetch the water, you just show me for the master, wife for my master. அடுத்து ஒரு ஜெபம் பண்றான். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பிரேயர். And next prayer is, என்ன பிரேயர்? what was that prayer? சொல்லுங்க. பொண்ணு கருப்பா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், 1.5 இட்லி சாப்பிடணும் அப்படிலாம் ஜெபிச்சானா? Did he pray that the bride should be slim and eat 1.5 idli? அப்படியே ஜெபிச்சான். Did he pray like that? நான் தண்ணி கேட்டா எனக்கு தண்ணி கொடுக்கணும், நான் தண்ணி கேட்காமலே என் ஒட்டகத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தணும். So without asking water, she should give water for me and fetch water for my camels. என்ன நடந்துச்சுன்னா இவன் ஜெபிக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டே போகுது. So according to his prayer, everything is going on. இவனுக்கு குழப்பம் ஜாஸ்தி ஆகுது. And he got the confusion. என்னடா இது, நம்ம ஜெபிச்ச மாதிரியே வந்துருச்சு, அந்த பொண்ணு தண்ணி கேட்ட உடனே நமக்கும் தண்ணி கொடுத்துருச்சு, உடனே எங்க போயிருச்சு? ஒட்டகத்துக்கு எடுத்து ஊத்துது, இதுதான் கரெக்டா இல்லையா? ரைட், ஓகே.
அப்படி பிரேயர்ல நிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னும் பேசாம அந்த ரோட்லயே அமைதி ஆயிட்டான். தேவன் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். So at the roadside he was maintaining silent what the Lord is going to do, because whatever request he is asking it was done according to it. ஆதியாகமம் 24:21ல மௌனமாய் இருந்தான். Genesis chapter 24 verse 21 he held his peace. இன்னைக்கு போய் பொண்ணை பார்த்து நாளை காலையில கல்யாணம் கட்டுற மார்க்கம் சிபிஎம் மார்க்கம் அல்ல. So that is not the CPM that we are seeking for நீ the. மௌனமாய் இரு. You have to silence. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறாரோ இல்லையோ என்று வாசிங்க அந்த வசனம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். மௌனமாயிரு. He was held his peace. தேவன் அந்த இடத்துல எல்லாம் சக்சஸ் பண்ற வரைக்கும் வெயிட்டிங்ல இரு நீ. Till the Lord make everything success to you, you have to be உங்களுடைய silent. வாழ்க்கையில தான் கர்த்தர் இப்பொழுது இடைபட விரும்புகிறார். Dear beloved, the Lord want to deal with your life. ஒரு சிலருக்கு சில நிலைமை ரொம்ப மோசமா போய்டும். For some people the situation will go worse. ஆனா பைபிள் சொல்லுது அப்ப கூட நீ மௌனமா இருங்க. But at that time also we should be silent, says the word of God. இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். This is a toughest subject. அம்னோன் ஒரு தவறு செய்தான். So Amnon was doing it wrong. அதுல தாமார் பாதிக்கப்பட்டாள். And Tamar was afflicted because of that. வாழ்க்கையே போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். She even lost her life. அப்சலோம் வந்தான். Absalom was coming. அவனுக்கு அந்த சூழ்நிலையை பார்த்தான். He was looking at the situation. பயங்கர டென்ஷன். He was getting a great tension. அப்படியே நின்னான். He was standing there. தங்கச்சியை கூப்பிட்டான். He was calling his sister. அமைதியா இரு. Keep silent. மௌனமா இரு. Keep silent. எப்படி சொல்றான் பாருங்க. நீ மௌனமா இரு. He was telling to keep silent. அவசரப்படாத. Do not hurry. நான் பாத்துக்கறேன். I will look to it. எப்படி இருக்கும்? So how it will be? நம்ம யாராவது அப்படி இருக்க முடியுமா நம்மளால? Are you able to be like that? நம்ம பிள்ளைங்க விஷயத்துல அப்படி இருக்கறோமா? Are you being in this ஆனா மௌனமா இருக்க சொன்னா தன்னுடைய தங்கச்சியை பார்த்து சொன்னா நீ மௌனமா இரு. Looking at her sister he was telling to be silent. நம்மளால அப்படி இருக்க முடியுமா? Are you able to be silent? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே கொதிச்சிரோம். If you are getting a small problem you are just burst. தீனாள் ஊர் சுத்த போய்ட்டா. And Dinah was going around. வாழ்க்கை மாறி போயிருச்சு. And your life was changed. அத கேட்ட உடனே சிமியோனும் லேவியும் கொதிக்கறான். And Simon Levi was asking this, they were just getting tension. பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் மொத்தத்தை வெட்டி போட்டாங்க. And they was taking the sword, they were killing every person. அந்த இடத்துல யாக்கோபு சொன்னா என் வாசனையை நீங்க நெஞ்சிட்டீங்க கெடுத்துட்டீங்கன்னு சொன்னா. At the place where Jacob was telling that he was spoiling his parents தப்பு பண்றாங்க. At this place the parents are making mistakes. எந்த இடத்துல நம்ம கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிக்கணும். At the what point we have to just rebuke them, we have to rebuke. அங்க உள்ள நீங்க பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபு இந்த இடத்துல சரியான அந்த ஸ்டாண்டர்ட்ல நிக்கல அவன். So Jacob in that particular place he was not able to stand in the particular standard. தப்பு செஞ்சது யாரு? Who did wrong? தப்பு செஞ்சது யாரு? Who did wrong? தீனாள். And Dinah did wrong. ஆனா அவளை இவன் கூப்பிட்டு உன்னால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு என்னைக்காவது சொன்னானா? Did he was telling? ஏன்னா அவ ஒரே ஒரு பொண்ணு அவ மேல உயிரே வச்சிருந்தான். அதனால அது எக்கேடு கெட்டு போனாலும் இவன் சத்தம் போட மாட்டான். So looking at her he was not just telling any advice to him, she was just telling him. அங்கதான் நீ பேச வேண்டிய இடம். So at that time we have to speak. அம்னோன் தப்பு பண்ணிட்டான். Amnon was doing wrong. பயங்கரமான தப்பு. It was a great fault. குடும்பத்தையே கெடுத்துட்டான். He spoiled his whole family. ஒரு பெண்ணையே கெடுத்துட்டான். He spoiled a girl. அந்த இடத்துல தாவீது பயங்கர கோவப்பட்டான். So at the place David was getting angry. ஆனா ஒரு வார்த்தை கூட அம்னோனை கூப்பிட்டு ஏன்டா இப்படி பண்ணன்னு அவனை ஒரு பனிஷ் பண்ணல. இவன்லாம் என்ன தகப்பன்? And David did not punish him, is he a good father? ஒரு வார்த்தை கூட பேசல. He did not speak in a single word. அப்படியே பண்ணிட்டான். He was going. என்ன நடக்க போகுது அப்படினு எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க என்ன பண்ண போறான்னு. அம்னோனை பார்த்தா அவன் படிச்சிருச்சு நல்லா இருக்கியா போய்ட்டு வரேன்னு போய்ட்டான். And he was just asking, just telling Amnon, you can go by your way. அப்சலோமுக்குள்ள வெறிய கொண்டு வந்தது. So this brought a fury to Absalom. ஆனா அப்சலோம் அம்னோனை கொன்னுட்டான். அப்சலோமை விரட்டிக்கிட்டு யார் ஓடுறா? தாவீது ஓடுறான். எப்படி? So Absalom killed Amnon and Absalom was persuaded by David. நீ கண்டிக்க வேண்டிய இடத்துல நீ கண்டிக்கலன்னா இன்னொருத்தன் கண்டிப்பான். At the place where you have to rebuke, if you are not rebuking, the other person will come and rebuke you. நீ கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கலன்னா இன்னொருத்தன் தண்டிப்பான். At the place where you have to punish, if you are not punishing, you will be punished. ஒரு பனிஷ்மென்ட் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வீட்ல அடங்காதது எங்க அடங்கும்? ஊர்ல அடங்கும். So the person who was not working with his family will go outside. யாக்கோபு தன்னுடைய மகளை குற்றஞ்சாட்டல அது நிமித்தம் சண்டை போட்டு தன் பிள்ளைகளை குற்றம் சொன்னான். So Jacob was not accusing his daughter, but he was accusing his son. அம்னோன் செஞ்ச தப்ப தாவீது கண்டிக்கல. ஆனா அம்னோனை கொன்னுட்டாங்கிறதுக்காக அப்சலோம் போட்டு ரோடோட விரட்டினான். So David was not punishing Amnon, but because Absalom killed Amnon, he was just சில நேரங்கள்ல chasing யாக்கோபோடு தேவன் நிற்கவில்லை. So because of the Lord was not with Jacob. சில நேரங்கள்ல தாவீதோடு தேவன் நிற்கவில்லை. So because of the Lord was not standing with David. எந்த மேரேஜ் காரியம்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. So whatever marriage matter you should wait. அங்க அவன் அமைதியா இருந்தான். He was silent. எலியாசர் மௌனமாக இருந்தான். கர்த்தர் இதை வாக்கிய பண்ணுகிறாரோ
இல்லையோ தெய்வம் செய்யட்டும் வெயிட்டிங்லயே இருந்தான். And as Eliezer was waiting, whether the Lord make it as prosper, let us wait. சூழ்நிலை பயங்கர மோசமாயிடுச்சு. அப்சலோம் அழகான ஒரு டீச்சிங் சொல்றான், மௌனமாயிரு. And situation was going very worse, and Absalom is telling that you have to keep silent. Keep silent. தப்பு நடந்துருச்சு, ஓகே நீ மௌனமாயிரு. So the wrong thing happened, you have to be silent. இன்னைக்கு நம்மில எத்தனை பேர் இப்படி இருக்க முடியும்? How many are able to hold our peace? நமக்கு யாருக்காவது புத்தி சொல்ல போனா மௌனமா இருக்க மாட்டாங்க, நீ உன் வேலையை பாருமா. So if you're going to advise some person to keep silent, they will tell you keep silent. ஆனா யோபு அப்படி ஆள் அல்ல. But Job was not like that. யோபு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவன் சொல்றான், நீங்க எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் எதுல தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு சொல்லுங்க, நான் மௌனமா இருந்து கேக்குறேன்னு சொல்றான். And Job in 6th chapter verse 24 we are seeing that you just counsel to me at what place I was wrong, I will make it right. நம்மள யாராவது நம்மள கரெக்ட் பண்றதுக்கு இடம் கொடுக்கறோமா? Are you able to give room for the correction? யாராவது நமக்கு வந்து புத்தி சொன்னா ஏத்துக்க முடியுமா? If any people are giving counsel, are you able to நீ accept? செஞ்ச தப்பு ஒருத்தங்க வந்து சொல்லிட்டா ஒன்றே இருந்து தப்பி போக முடியுமா அவன்? Are you, if any person is coming and advising you, the person can escape from நீ you? சொன்ன தப்பு, நீ செஞ்ச தப்ப ஒன்ட்ட ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் ஒன்றே இருந்து தப்பி போக முடியாது, விட மாட்டான் நீ. So for the advice which is given by your faults, the person cannot escape from you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்மில் எல்லாருக்கும் தேவன் மேல ஒரு கோபம். So we are having angry upon God. அதனால தான் பாஸ்டர் டியூ அவர்கள் பேசும் பொழுது, So when Pastor T was talking, மன்னிக்கும்போது யாரெல்லாம் மன்னிக்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே வந்தார். so he was just giving us points to when you are forgiving to whom you have to forgive. அவருடைய மன்னிப்பு டிஃபரன்ஸ் ஆனது. So his forgiveness is different. உனக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அவங்களெல்லாம் நீ மன்னிக்கணும். So all the problems with all the people you have to forgive them. அப்படி வரிசையா சொல்லிட்டே வரும் பொழுது, So when he was coming in order, அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ஒண்ணே நீயே மன்னிக்கணும்ங்கறாரு. and he was telling that you have to forgive yourself. யாரை மன்னிக்கணும்? உன் மேலயே உனக்கு சில கோபம் இருக்கு. You have having some angry upon yourself. நம்ம சரியில்லை, I am not right. இனிமே நம்ம வாழ கூடாது, I will not live இனிமே நம்ம after. செத்து போயிடணும், I can live இல்ல die, ஓடி போயிடணும், or I will have to இப்படி run away. தவறான முடிவுகள் உன் மேலயே உனக்கு சில கோபம் இருக்கு. அதனால தான் சூசைடுக்கு ஒருத்தன் போறான். So because of that we are going for suicide, we are making wrong about yourself. அதனால நீ ஒண்ணே மன்னிக்கணும்னு சொல்றாரு. So he is telling that you have to forgive yourself. இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, Another point he is telling, உனக்கு மனுஷன் மேல இருக்கிற கோபத்தை விட யார் மேல அதிகமான கோபம்? கடவுள் மேல கூட உனக்கு பயங்கரமான கோபம். you have to be more than man upon God. ஏன் இந்த குடும்பத்துல பிறக்க வச்சாரு? Why the Lord made me brought me எதுக்கு this இந்த family? அம்மா அப்பா கிட்ட கொண்டு வந்து விட்டாரு? Why he brought me to this parents? எனக்கு நான் ஜெபிச்சு பார்க்கறேன், பதிலே கிடைக்கல. I was keeping on praying, no answer அப்படியே from him. முன்னு இருக்கிறாரு, நான் கேட்டா மட்டும் பதிலே இல்ல. If I ask, he was silent. இப்படி ஆண்டவர் மேல எத்தனை பேர் கோபம்? How many are having such angry upon the Lord? தாவீது சொல்றான், ஆண்டவரே நீங்க மௌனமா இராதீங்க, நீங்க மௌனமா இருக்க நான் எங்க போய்கிட்டே இருக்கேன், குழியில இறங்கிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றான். And David was telling, please don't be silent. If you are keeping silent, I was going on the pit. 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். 28:1. 28:1 of Psalms. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமா இராதையும். நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 39 Psalm chapter 12 verse 12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும். நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் கண்ணீருக்கு நீங்க மௌனமாவே இருக்கிறீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. I am keeping on shedding tears, but you are not replying to me. You are silent. இப்போ உனக்கு கோபம் கர்த்தர் மேல வருது. So you are getting angry upon the Lord. நீங்க எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை போட்டு உலுக்கி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க? How many are shaking the Lord like this? இயேசுவும் சீஷர்களும் ஒரு கப்பல்ல போனாங்க. And Jesus and the disciples was going in a ship. இயேசு பின்னணியத்துல இளைப்பாரி கொண்டிருந்தார். And Jesus was just resting at backside. கடல்ல பயங்கரமான காத்து. So it was a great wind tossed. கப்பல் மூழ்கிரும்னு பயந்து கத்துறாங்க சீடர்கள்லாம். And they were shouting whether the ship will be அவர் sunk. இளைப்பாரி கொண்டிருந்தார். But he was taking rest. இவங்க கத்தி கூச்சல் போட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு கடைசில முடியலன்னு யாரை போய் எழுப்பிட்டாங்க? எழும்புங்கள்லாம் சொல்லல, நாங்கெல்லாம் மூழ்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு கவலையே இல்லையா, எழும்புங்கன்னு சொல்லி தான் எழுப்பினா. So they after all these things were happening, they were just waking the Lord. We cannot be silent or able to get a rest. நாம குழம்பி இளைப்பாரி கொண்டிருக்கிற தெய்வத்தை மொத்தமா குழப்பி விட்டுறோம். So we will be confused, and the Lord who is at rest, we will confuse him ஆண்டவர் also. மௌனமா இருக்கிறாருன்னு நமக்கு டென்ஷன் ஆகுது. So when the Lord is silent, we are getting tension. ஆனா நீ எவ்வளவு தப்பு பண்ண, அப்பவும் தெய்வம் மௌனமா இருந்தாரே, அப்ப என்ன பண்ண போற? When you have committed such faults, the Lord was silent. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெகுகாலம் தப்பு பண்ணிட்டே இருந்த, நான் மௌனமா இருந்தேன். For many days you are committing faults, I was silent. 50ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் வாசிங்க. 50th Psalms chapter 20 verse 24. 50:21. இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமா இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். இவைகளெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இருந்த, வம்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்த, நான் மௌனமா இருந்தேன். When you are doing all such things, I kept silence. ஏசாயா 42:14 பார்க்கும் பொழுது, When we see book of Isaiah chapter 42 verse 14. 42:14. நான் வெகுகாலம் மௌனமா இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன்.
இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். ஆண்டவர் சொல்றார், நான் நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, நான் எவ்வளவு மௌனமா இருந்தேன், வெகுகாலம் மௌனமா இருந்தேன். You have committed such faults, but for a long time I held my peace. நான் வெகுகாலம் மௌனமா இருந்தபடினால உனக்கு பயமே இல்லாம போயிருச்சுங்கறாரு. I was having my peace for a long time, you are not having any fear at நான் all. உன் விஷயத்துல மௌனமா இருந்தேன், எவ்வளவோ நீ இஷ்டத்துக்கு போன, நான் கண்டும் காணாது போல இருந்தேன், அதனால நீ இஷ்டத்துக்கு போய் இப்ப பயமே உனக்கு போயிடுச்சு. So at many matters you have committed faults, I was silent, so now you do not have any fear, but you are doing your way. ஏசாயா 57:11. So book of Isaiah chapter 57 verse 11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். நீ செஞ்ச தப்பு ஒரு இப்போ அனனியா ஒரு பொய் சொல்லிட்டாங்க. So Ananias was speaking a lie. சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? What happened after that? செத்துட்டான். He would die. அப்படி கொணவட்டத்துல ஒருத்தன் செத்தான்னா அடுத்த வாரம் பொய் சொல்றவன் இந்த கேம்பஸ்க்குள்ளே வர மாட்டான், தோத்திரம் பண்ணிடுவான். அப்பா வேண்டாம், அங்க போய் சாகிறத விட வீட்லயே சாவலாம், ஓடுறான்னு ஓடிடுவான். Any person is dying like at Konavatam, no person will lie from that. அப்படிதானே? Is it so? பாஸ்டர் அருள்தாஸ் போய் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க பாதி பேர். ஏன்னா கொடுத்தா என்ன செய்வான், ஆடி பொத்துன்னு பழைய விசுவாசிலாம் விழுந்துட்டான்னு சொல்லி காணிக்கையே கொடுக்க போறதில்ல. So many people will not go and give offerings to Pastor Aldas because they will fall down. தேவன் தன்னுடைய பட்டயத்தை சபையிலே கருக்காக்கினால் யார் நிலை நிற்க முடியும்? If the Lord is making a short sword, who can stand before him? அவர் மௌனமா இருக்கிற காலம். It is the time for him to be silent. உன்னுடைய குறைகள் எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறார். திருந்துவே. Looking all your faults, he was looking at silence. சரியாயிடுவே. You will be coming right position. உன் தவறான தொடர்பை விட்டுருவே. And you will disconnect with all your wrong connections. உன்னுடைய ஏமாத்து வேலைகளை நிறுத்திடுவே. You will completely stop your deceiving thing. உன்னுடைய துன்மார்க்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாகணும், அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். The Lord is waiting, there will be end for your wickedness. அவரா உனக்கு நிறுத்த முடியும். And Lord can make you to stop. அவர் நிறுத்தினா உன்னால தாங்க முடியாது. But if you stop, you cannot bear it. அதனால உனக்கு தவணை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். That's what he is giving you faults upon அதனால faults. அவர் சொல்றாரு, நான் வெகுகாலம் மௌனமா இருந்தபடினால் நீ இப்ப எனக்கு என்ன இல்ல, உனக்கு பயமே இல்லாம போயிருச்சு. And the Lord was telling that for a long time I was silent, so you do not have fear at all. தேவனுடைய மௌனத்தை நீங்கள் களைத்து நியாயத்தீர்ப்புக்கு போய் விட கூடாது. So just removing the cup of fear of the கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. யோசுவா 6ஆம் அதிகாரம் இனிமே பேச வேண்டிய காலம். So this is the time we have to speak. இல்ல சத்தமிட வேண்டிய காலம். This is time we have to shout. நீ இனிமே சத்தம் போட்டு கூப்பிடலாம், சத்தமிடலாம், அப்படிப்பட்ட காலத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Now I am going to tell a season where you can shout and talk. புத்திமான்கள் தீமையான காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டும். The prudent person should be wise during the time of evil. கர்த்தர் தான் உன்னை இந்த பாதையில கொண்டு போறான்னு சொல்லிட்டு நீ ஊமையை போல மௌனமா இருக்கணும். So you should be like a dumb keeping silent. The Lord is leading me in this path. நீ யுத்த களத்துல நின்னா கூட உனக்கு மேல இருந்து கட்டளை வந்தா நீ மௌனமா இருக்கணும். Even you are standing the battlefield, the command come from the Lord upon you have to be silent. மேரேஜ் விஷயங்கள்ல சடனா முடிவெடுக்காம மௌனமா இருக்கணும். So the marriage matter, you should not take any sudden decision, you should be silent. ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையில மோசமான சம்பவங்கள் நடந்துருச்சுன்ன உடனே நீ பின்வாங்கிடாத, மௌனமா இரு. கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். At your spiritual life and your worldly life, you are getting in the backslidden state, you should be not be shouting, you should be silent. எரிகோ மதில் உனக்கு விரோதமா இருக்கும், நீ மௌனமா இரு. ஆர்ப்பரிக்க வேண்டிய டைம் வர்ற வரைக்கும் அமைதியா இரு. The wall of Jericho will be rising against you, but till the time you have to shout, you should be silent. யுத்தத்தை தொடங்குற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. Till the Lord is beginning his battle, you should be silent. ஒரு சிலருக்குலாம் ரொம்ப துக்கம் என்னன்னா, ஒரு 40 வயசுக்கு பிறகு பிரச்சனைனா பரவாயில்ல, பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்தே பிரச்சனைங்க அப்படிங்கறான். So some are telling that after 40th age if you are getting problems it's okay, but from a small age we are getting this problem. பைபிள் சொல்லுகிறது இளம் பிராயத்திலே உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தா நல்லதுதான் சொல்லுது. So the scripture is telling that if you are getting this yoke in this small age it is good for you. உனக்கு 40 வயசுல பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு நீ கத்து தெளிஞ்சு நீ தேறதுக்குள்ள நீ செத்து போய்டுவ. So at the age of 40 if you are getting the problem you are getting set right, you will die. புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we see in Lamentations 3rd chapter 27-28 வசனம் என்ன சொல்லுகிறது? 27-28 what the verse is telling. மனிதன் முகத்தை சுமப்பது நல்லது, அவன் மௌனமா இருக்கணும் அப்படினு சொல்லுது. So the scripture is telling that even the age if he is taking his yoke it is good for him, he has to keep silent. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். அவர்தான் தன்மேல் இந்த பாதையில வைத்தார்னு சொல்லி அவன் எப்படி இருக்கணும்? தனித்திருந்து மௌனமா இருக்கணும். கர்த்தர் அவனை தூக்க வேண்டிய நேரத்துல அழகா தூக்குவார். So he had to sit silent or keep silent because he had borne it upon him. யோசேப்புக்கு பிரச்சனை 17 வயசுல ஸ்டார்ட் ஆச்சு. Joseph got his problem at the age of 17. 30 வயசுல எங்க வந்துட்டான்? At the age of 30 where did he come? சொல்லுங்க.
சிங்காசனத்துக்கு வந்துட்டான். He came to the throne. அந்த இளம் பிராயத்துல அவன் நுகத்தை சுமந்து மௌனமா இருந்துகிட்டே போய் சிங்காசனத்துக்கு போய் சேர்ந்துட்டான். He was silent at his young age and he was able to take the throne at the age of 13. ஆனா பேச வேண்டிய நேரத்துல, சத்தமிட வேண்டிய நேரத்துல, துதிக்க வேண்டிய நேரத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நம்ம ஜெபிக்கணும். So at the time where we have to speak, where we have to praise, we have to pray, we should do it. அந்த நேரத்துல முன்னு உட்கார்ந்திர கூடாது. At that time we should not silence. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, In book of Joshua chapter 6 verse 16, அங்க அவன் என்ன சொல்றான்? நான் ஆர்ப்பரியுங்கள் சொல்லும் பொழுது எவ்வளவு உங்களால ஆர்ப்பரிக்க முடியுமோ அவ்வளவு ஆர்ப்பரிங்க. and he is telling that how far you are able to shout when I am telling you to shout. நீ 7 நாள் மௌனமா இருந்தாய். So you are 6 நாள் silent. நீ மௌனமா இருந்தாய். You are silent there. ஆனா இது ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். But this is the time to shout. நீ கர்த்தரை நல்லா துதிக்கணும். You have to praise God well. நீ நியாயம் பேசாத. You should not speak அந்த justice. விஷயத்துல உண்மையா இரு. கர்த்தரை துதிப்பதில நீ சத்தம் போடு. You have to be faithful in that matter. You have to shout him aloud. உன்னுடைய கெட்ட வார்த்தை கேட்க வேண்டாம். Not your evil words. பைபிள் என்ன சொல்கிறது? What the scripture is அவர் telling. கூக்குரலிட மாட்டார். He will not shout at all. தன் சத்தத்தை உயர்த்தவும் He will மாட்டார். not make his voice loud. அவருடைய சத்தம் வீதிகளில் கேட்காது. And his voice will not be heard at the streets. யாருடைய சத்தம்? Whose voice? இயேசுவின் சத்தம் வீட்ல இருந்து வெளியே ரோட்ல கேட்காது. The voice of Jesus will not be heard outside. உன்னுடைய சத்தம் ரோட்ல கேட்டுச்சு அப்படின்னா அது என்ன சத்தம் கேட்கணும்? உன் வீட்ல ஜெபிக்கிற சத்தம் கேட்கணும். If your voice is heard outside or roadside, கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கணும். it should be the sound of praising God. அதுதான் ரோட்ல கேட்கணுமே தவிர நீ சத்தம் விட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, பாத்திரத்தை உடைக்கிறது, இது ரோட்ல கேட்டா நீ ஏன் பைபிள் தூக்குற? So why you are lifting up the Bible by speaking evil words and outside hitting out outside? 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 6th chapter 16th verse. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உடனே ஜனங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. And people started to shout. கத்துனா கர்த்தர் அந்த கோட்டையை உடைக்க ஆரம்பிச்சார். So when they started to shout, he was able to. எரிகோவின் கோட்டை அப்படியே உடைஞ்சு நொறுங்கி கீழ விழுந்தது. The wall of Jericho was broken and fallen down. எந்த அளவு அவங்க தேவனை துதிச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. So you just imagine and see how far they have started praising கர்த்தரை God. துதிக்கிற விஷயத்துல உன் வாயை திறக்கணும். At the place where you praise God, you have to open your mouth. எக்காலத்தை வைன்னு சொல்லி இருக்கிறது. And the Lord is telling that keep trumpet upon your mouth. சத்தமிட்டு கூப்பிடு. You have to shout aloud. எருசலேமே நீ ஆர்ப்பரி, சீயோனே நீ கம்பீரின்னு சொல்லி இருக்கு. And the word of God is telling that Jerusalem you have to shout, rejoice at Zion. கர்த்தரை துதிக்கிற விஷயத்துல உனக்கு சோத்திரம் சத்தம் பக்கத்துல ஒண்ணும் கேட்காது. ஆனா வீட்ல சண்டைய போட்டா சிரிச்சா அடேங்கப்பா அது எத்தனை வீட்டுக்கு கேக்குது? When you have to praise God, it will not be heard outside, but when you are shouting or you are telling evil words, it will be heard outside. பைபிள் வாசிங்க அப்படினா ஞெஞ முங்கன்னு செத்து போன மாதிரி வாசிக்கிறது. So when you are asking to read சண்டை Bible, போட்டத பார்த்தா பயங்கரமா அப்பதான் சிங்கம் சீர ஆரம்பிக்கும். so when you are able to shout, you are shouting like lion roaring. லிஸ்ட் வாசினா அப்படியே போயிட்டு இழுத்துக்கிட்டு இந்த நோயாளி லாஸ்ட் சிங்கிங் ஸ்டேஜ்ல இழுக்கிற மாதிரி இழுக்கும். So the sick people when they are going to the last stage like this, they used ஒரு to லிஸ்ட் வாசிக்கிறதுக்கு போல்டா வாசிக்க தெரியாது. சண்டை போடும்போது மட்டும் தெம்ப தெளிவா அடி வரிஞ்சு கட்டி ரெடியா நிப்பாங்க. So at the time we have to speak, read the list, they will not. ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஆர்ப்பரி. At the time where you have to shout, you have to shout. கர்த்தரை உயர்த்த வேண்டிய நேரத்தில் நீ உயர்த்தணும். Where you have to lift the Lord, you have to lift him. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கிதியோன் சொல்லி கொடுத்தான். கடைசி டைம் வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லு, கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், நீ சத்தம் போடு, கர்த்தர் யுத்தத்தை தொடங்குவார்னு சொன்னான். So in the book of Judges chapter 7 verse 20, it's telling that when you have to shout that it's the Lord's sword of the Lord is Gideon's sword. நம்ம ஆளுங்கள ஒரு சிலர்லாம் ஏன் கத்தணும், praise the Lord னு உள்ளுக்குள்ளேயே சொன்னாலே போதுமே அப்படிலாம் சொல்றான். So some people are telling that you can tell the praise Lord inside. இயேசு வந்துட்டு இருந்தாரு. Jesus was coming on the way. ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இயேசு வரும்போது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? What the people were replying was Jesus கர்த்தருடைய coming. நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். He who is coming, the name of the Lord is blessed. இஸ்ரவேலின் ராஜா. He is the king of Israel. ஹோசன்னா கத்ரான், எல்லாரும் ரோட்ல கத்ரான். And they were shouting the king of Israel, Hosanna. எல்லாம் வஸ்திரத்தை கழட்டி ரோட்ல விரிச்சிட்டான். And they were removing the garments, they were displaying. மரக்கிளைகள் எல்லாம் ஒடிச்சு ரோட்ல போட்டாச்சு. I keep keeping the branches and putting on the roadside. கத்துது. All the people were shouting. அத கேட்டு டென்ஷன் ஆகி ஒரு கூட்டம் போய் இயேசுட்ட சொன்னாங்க, எதுக்குங்க இப்படி கத்துறானுங்க நீங்க வரும்போது அப்படினா. So hearing that one group of people are telling that why they are shouting and he is coming. நீங்க வாங்க ராஜா மாதிரி வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஏன் கத்தணும்? இவன் அமைதியா இருக்க சொல்லுங்க எல்லாரும். And he was telling that you can come like a king and you please ask them to be silent. உடனே இயேசு என்ன சொன்னாரு? keep quiet அப்படினாரா? என்ன சொன்னாரு?
இவங்க இப்ப கத்தலைன்னா ரோட்ல கிடக்கிற கல்லெல்லாம் இப்ப கத்தும், நீ அதை ஒத்துக்கிறியான்னு கேட்டாரு. அதோட எல்லாரும் ஓட்டான். And Jesus was telling like that to keep silent when you are not shouting, all the stones the roadside will நீ shout. கத்தலைன்னா, நீ துதிக்கலைன்னா வேற ஒருத்தனை கொண்டு வந்து இதே சபையில துதிக்க வைப்பாரு. If you are not praising, the Lord will bring some other person to this church and make him to praise. உங்களுக்கு முன்னே ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார்கள். Before you the publicans and all the sinners will come and come part in this kingdom of heaven. ஊர்ல இருந்து ஒண்ணே லெஸ் பண்ணிட்டு அடுத்தவன் அதே கிராமத்துல ஒருத்தனை தூக்கிட்டு வருவாரு. So if you are not praising God, the Lord will make you minus point and he put other person in this point. நீங்க சரியா துதிக்கல, ஆர்ப்பரிக்கல, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் நீங்க உரிமை பாராட்டி யுத்தத்துல ஜெயிக்கலனா ஓகே, ஒண்ணே தள்ளிட்டு அடுத்த டீம் உள்ள கொணவட்டத்துக்குள்ள வந்துரும், வேலூர்ல வந்துரும், எல்லா இடத்துலயும் வந்துருவான். If you are not shouting properly, the Lord will make some persons to tell the sword of the Lord is Gideon's sword and put the other person in your place. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture is telling in book of Matthew, நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் கனி கொடுக்கிற இன்னொருத்தருக்கு அந்த இது போய்டும். if you are not bearing fruits, the fruits will be given back and will be gone away. மத்தேயு 21:43ல பாக்கும்போது when we see book of Matthew chapter 21 verse 43, உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு கனி கொடுக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும். so kingdom of God will be taken from you and be given to the nation bringing forth fruits unto them. நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, பாட்டு பாட வேண்டிய இடத்துல பாட்டு பாடுறது இல்ல, நீ இஷ்டத்துக்கு இருந்தீனா ஒண்ணே தள்ளிட்டு இன்னொருத்தன் வந்துருவாரு, கொண்டு வந்துருவாரு. At the time where you have to praise, you are not praising. At the time you have to pray, you are not praying. The Lord will take some other person in your place. முந்தினோர் பிந்தினோராக மாறுகிறார்கள். At that time all the former perspective come to the later state. அப்பதான் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற ஆரம்பிச்சிரும். So at that time the prophecy will get fulfilled. யுத்த காலத்துல நீ கர்த்தருடைய பட்டயத்தை பட்டயமாக சுதந்திரமாய் பாராட்டு. So at the time of the battlefield you have to take the sword of the Lord and make it your own. நீ தேவனை துதிக்க வேண்டிய நேரத்துல துதிக்கணும். But at the time you have to praise God, you should praise God. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நீ துதிச்சிட்டீனா, at the 4 o'clock if you starting praising God, உனக்கு கிடைப்பது என்னது? what will you receive? You will receive the grace. இல்ல நான் 5 மணிக்கு தாங்க எழும்புவேன், 4 மணிக்கு எழும்பி பழக்கமே இல்ல அப்படினு சொல்றீங்களா? 5 மணிக்கு எழும்பினா உனக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். So if you are getting up at 5 o'clock you will receive the mercy of God. 6 மணிக்கு எழும்பினா தேவனுடைய தயவு கிடைக்கும். At 6 o'clock you will get the favor or kindness of God. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உனக்கு வீடு கிடைக்கும், மனைவி கிடைக்கும், புருஷன் கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும், வேலை கிடைக்கும், கார் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனா 4 மணிக்கு எழும்பினா தான் எது கிடைக்கும்? மறுரூபமாகிறதுக்கு கிருபை கிடைக்கும். So you may get at your family, your children, your house and everything car, but we are getting at 4 o'clock you will get the grace for getting transformation. 7 மணிக்கு எழுஞ்சி ஜெபிச்சாலும் அதுக்கு பேரு praising தான், ஆனா கிருபை கிடைக்காது. At 7 o'clock if you are rising and praising God, it is called as praising, but you will not receive grace. ஒரு மனைவி 2 பிள்ளைங்க கிடைக்கலாம். You may get your children and your wife. ஆனா 4 மணிக்கு எழும்பினா உனக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். But at 4 o'clock if you are getting up, you will get என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. He who seeketh me in the morning, he will receive the grace from me. உங்களுக்கு என்ன வேணும்? What do you want? மோசே ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு சத்தம் கேட்டுச்சு. So Moses when wanted to see God, he was hearing a voice. ஆண்டவர் கிராஸ் பண்றாரு. And he was crossing him. அப்ப என்ன சத்தம் கேட்டுச்சு? What he was able to hear? அப்ப என்ன சத்தம் கேட்டுச்சு? அவர் கிராஸ் பண்ணும்போது ஒரு சத்தம் கொடுக்குது. என்ன சத்தம்? அவர் கிருபையுள்ளவர். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது யார் கிராஸ் பண்ணுவா? வாசிங்க. யாத்ரா 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்படியே கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொண்ணா உனக்கு கிடைக்கும். So when he was crossing, he used to get one by one. நீ காலையில எழும்பணும். You have to rise up in the morning. கர்த்தருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் விழித்திருந்து காத்திருக்கணும். You have to watchful and sit in the presence of God. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை துதிக்க வேண்டிய நேரத்துல துதிக்கிறீங்க? How many are able to praise God the time you have to praise? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we see 2 Kings chapter 7, 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what is the 9th verse telling? அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துல போய் பார்த்தார்கள். So all the lepers were going and seeing the camp. அங்கே பாளையத்துல எல்லாம் ஜெயமாய் மாறி இருந்தது. Everything was gone as a victory. சத்துருக்கள் ஓடி போய் விட்டார்கள். All the enemies fled away. அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? What they were telling at that point? இப்ப நம்ம மௌனமா இருக்க கூடாது. So now we should not be silent. வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பைபிள் இருக்கிறவங்க பாருங்க. 2 Kings chapter 7 verse 9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டிய ஒரு ஆளு,
நீ நற்செய்தி அறிவிக்காம நீ மௌனமா இருந்தீன்னா குற்றம் உன்மேல் வரும். If you are the person, you have to utter the proclamation of gospel. If you are not giving good tidings, and the fault will come upon you. உனக்கு தேவன் செய்ததை சொல்லு. What are the things Lord have done? You have mistake. உனக்கு தெரிஞ்ச இயேசுவை வெளியே சொல்லு. You have to reveal Jesus that you know. தேவனுடைய வார்த்தையை சொல்லு. You have to proclaim the word of God. உங்களை எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? How many are able to do like that? அவன் சொல்றான், அந்த குஷ்டரோகிக்குள்ள பேசிக்கிறாங்க. And the leper was speaking among themselves. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். So this is the day we have to proclaim gospel of good நம்ம tidings. மௌனமா இருந்தா யார் மேல வந்துரும் குற்றம்? நம்ம மேல வந்துரும். So if you held our peace, the fault will come upon us. மோடி ஆட்சி இன்னும் சூடு பிடிக்கிறதுக்கு முன்னால நீங்க நற்செய்தி என்ன செஞ்சிரணும்? சொல்லிரணும். அதுக்கு முன்னால நீ சொல்ல, நீ மௌனமா இருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல சத்தம் விடாம இப்ப முன்னு இருந்துகிட்டு நெருங்கி வந்த உடனே இயேசுவே இயேசுவேன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. Before the Modi is giving problem, you have to shout and praise God. You should not keep silent at that time. உனக்கு இப்போ திறந்த வாசல். Now you have an open door. வெளிய போய் நீ சுவிசேஷம் சொல்லலாம். You can proclaim the gospel going out. இன்னைக்கு திறந்த வாசல்ல கர்த்தர் நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட்டி கொடுத்திருக்காரு. And the Lord added some time for open door. நீ இந்த நேரத்துல நீ ஊழியம் செய்யல, நியாய தீர்ப்பு தான். At this time, if you are not ministering God, you will have to இது face மௌனமா இருக்கிற judgment. நேரம் அல்ல. This is not time to be silent. இது கர்த்தரை உயர்த்த வேண்டிய நேரம். This is the time to exalt God. நீ மௌனமா இருந்தேனா என்ன பைபிள் என்ன சொல்லுது? So if you are keeping silent, what the scripture is telling? வாசிங்க நெகேமியா 13ஆம் அதிகாரம். சாரி ஒரு நிமிஷம். நெகேமியாவுல 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Book of Nehemiah chapter 9 verse 35. 35. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவளுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவளுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும். எப்படி? அவர்கள் தங்களுக்கு முன்பாக திறந்து வைத்த, நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான வேலூரில் உமக்கு அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. They did not serve God at Velur, at the place where the open door was given to them. The goodness is given. இது திறந்த வாசல் வைக்கப்பட்ட டைம். This is the time for the open door bishop. இப்போ நீ வந்துட்டு பயங்கர பிரச்சனையா இருக்கு, நம்ம வெளிய போய் ஒண்ணும் சொல்ல கூடாது அப்படின்னுலாம் இருக்க கூடாது. இப்போ நீ என்ன சொல்ல முடியுமோ அவ்வளவுதையும் சத்தம் போட்டு சொல்லிடு. And you should not tell that this is terrible time, I should not tell anything, but this is time to proclaim gospel. You have to gospel. கொஞ்சம் நோட்டீஸ் எடுத்துட்டு போ. Take that notice and you must go. ஒவ்வொரு கிராமமா காலனியா போ. You go to every colonies in the அவன் village. ஏத்துக்கறான் ஏத்துக்கல நீ சொல்லு. If they accept or not, it's not part, you have to proclaim. அவன் கையில நீ கொடு. You must give in their hands. அவன் முன்னாலேயே கிழிச்சு கீழ போடட்டும். Even they can tore your saree. உன்னை ஏசட்டும். They can just blame you. அவன் கிழிச்சு போட்டான்னா அவன் ரட்சிக்கப்பட போறான்னு அர்த்தம். So if he's cheering, this is going to be saved. ஏன்னா அவன் விதைச்சிட்டான். Because he was cheering. உன்னை அடிச்சிட்டானா அவன் விதைச்சிட்டான்னு அர்த்தம். And if he was beating you, he was sown. உன்னை துரத்திட்டானா அவன் விதைக்கிறான். So he was just chasing you, he was sown. உன்கிட்ட நோட்டீஸையும் புக்கையும் பைபிளையும் வாங்கி தூக்கி போட்டானா அவன் விதைச்சிட்டான். நிச்சயமா என்ன செய்வான்? ஒரு நாள் அறுப்பான். If he is putting you outside and Bible outside, and he is just sown and இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். This is the time for spirit. இப்பொழுது நீ மௌனமா இருந்தா குற்றம் உன் மேலயும் உன் சந்ததி மேலயும் வரும். If you are being silent, the fault will come upon you and your family. ஆனா ஒரு அதே விசுவாசி ஒரு கம்பெனில ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா இவன் பாட்டுக்கு மெடிக்கல் ரெப்பா இருந்தா டாக்டரா போய் நிக்கறாங்க. எதுக்கு? காசு கூட கொஞ்சம் கிடைச்சிரும். And the same believer, if he is working in this particular hospital or representative come, they think that they will get amount. நாம் தப்புன்னு சொல்லல. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் வேலை செய்யற எவ்வளவோ விசுவாசிகள் இருக்காங்க. நீங்க போங்க, ஒரு டாக்டர் நாய் மாதிரி வரட்டுவான். நீங்கள போங்க, நான் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், வெளியே போ அப்படிமா. அவன் ஓகே தேங்க்ஸ் சார் அப்படின்னு எங்க வந்து உட்கார்ந்திருப்பான். வெளியே வந்து உட்கார்ந்து 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி தலைய காட்டுவான். ஏங்க நீங்க போகவே இல்லையா, போங்க அப்படிமா அந்த டாக்டர். திருப்பி இவங்க உட்கார்ந்துக்குவாங்க. அவங்க அதை விட மாட்டாங்க. எதுக்கு? எப்படியாவது தான் மருந்த வித்தறணும்ங்கறதுல தீவிரமா இருக்கான். நீ இயேசுவை பத்தி சொல்றதுல இவ்வளவு தீவிரமா இருக்கறியா? Representatives will be chasing the doctors again and again because they have to sell the medicines to them. Are you able to spread gospel like Jesus? நல்லா கண்ணு தெரியுது. Are you able to see well? நல்லா காது கேக்குது. Are you able to hear well? நல்லா கை இருக்கு, கால் இருக்கு, கார் இருக்கு. நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கறோம். I'm having good hands, good legs and good mouth, but you're not able to do anything. ஒரு சிலரெல்லாம் கர்த்தர் நல்ல டாப் ஆசீர்வதிச்சு நல்ல போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கார். For some people the Lord have given them a good blessing of the pay the top position. வாய்ப்புகள் கொடுத்து வச்சிருக்கார். And the Lord have given them good luxuries. எதுக்கு கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? Then why you are giving like that? அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி உனக்கு அனுபவிக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாரா? So whether the Lord has given to experience everything? எதுக்கு உனக்கு ராஜமேன்மை கொடுத்தாரு? Why the Lord has given you the kingly government? எஸ்தருக்கு தாயும் தகப்பனும் கிடையாது. And Esther was not having a father and mother. அனாதை. She was an orphan. மொர்தெகாய் எடுத்து வளர்த்தான். And Mordecai was taking her and was அந்த பிள்ளையை தீட்டுப்படாம அழகா வளர்த்தான். She was not defiled, he was growing up in a better way. இப்பொழுது சூழ்நிலை மாறின பொழுது when the situation was changed, அவ யாரா மாறிட்டா? ராஜஸ்திரியா மாறியாச்சு. Now she became a very
இன்னைக்கு அவ வெளிய வந்தா 15 பேர் கூட வருவாங்க, உள்ள போனா 20 பேர் கூட வருவாங்க. So when she was going inside, 20 people will come along with அந்த her. அவளுக்கு செல்வாக்கு வந்துருச்சு. So such luxury was came to her. ஆனா என்ன நடந்தது? But what happened? தேசத்திலே யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை பிறந்தது. So there was a commandment to kill all the Jews people. மொர்தெகாய் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு முற்றத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். So Mordecai was just camping around and was tearing his garments. அவனிடத்தில் ஆள் அனுப்பி கேக்குறான். அவனிடத்தில் ஆள் அனுப்பி கேட்கிறாள். He was just commanding the people, was asking to him. அப்பதான் சொல்லிவிட்டான், உனக்கு இந்த ராஜமேன்மை எதுக்கு கிடைச்சிருக்கு? Why you have received this royal thing? இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்கும் அழகா ஹேரை இழுத்து விடுறதுக்கும் அப்படியே ராஜாவுக்கு முன்னால அண்ணன் நடக்கிறதுக்குமா உனக்கு ராஜமேன்மை கிடைச்சது நினைக்கிற? உனக்கு கிடைச்ச ராஜமேன்மை ஜனத்தின் மீட்புக்காக கிடைச்சிருக்கும். நீ இப்ப மௌனமா இருந்து வாயை மூடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அழகா அரண்மனையில மெத்தையில உருண்டுட்டு இருந்தீன்னா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும்னு சொன்னான். And she was telling that if you avoid this royal God will be given to you, you have to save the people of Jews, so you are given to them. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14. இது மௌனமா இருக்கிற டைம் அல்ல. This is not the time to keep silent. Book of Esther chapter 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். எப்படி அவன் சொல்றான், நீ இப்ப மௌனமா இருந்தீனா உனக்கு ஜட்ஜ்மென்ட் வரும். If you are keeping silent now, you will face judgment. உன்னை ஒரு நல்ல போஸ்டிங்ல கர்த்தர் வச்சிருக்காருன்னா உன்னால முடிஞ்ச அளவு மத்தவங்களுக்கு உதவி செய். If you are given a good posting, you have to help others according to your extent. உனக்கு ஒண்ணுக்கு 2 கார் இருக்கா, ஒரு 10 ஆத்துமாக்களை கார்ல கொண்டு வா. If you are having car, you have to bring souls to the church. உனக்கு 2-3 வீடு இருக்கா, அதுல ஒரு வீடு சண்டே ஸ்கூல் ஊழியம் நடத்துறதுக்கு விட்டு கொடு. If you are having 2 or 3 houses, you have to give one house for Sunday school ministry. உனக்கு கூட கொஞ்சம் பணம் இருக்கா, ஏழைகளுக்கு பணத்தை கட்டு, பிள்ளைங்க படிக்கட்டும். If you are having money, you have to pay amount for these poor people. நீ எத்தனை பேர் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்றோம்? How many are helping the poor people? நம்மள அநேகர் காணிக்கை தசம பாகத்தோட பிரேக் அடிச்சுக்கிறோம். So many people just giving tithe and just breaking up. நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். So you have to identify the verse well. Those who are giving poor, he will be blessed. நான் அடிக்கடி சொல்லுவது ஆர்சி பைபிள்ல இந்த வசனம் வித்தியாசமா இருக்கு. So in RC Bible this verse is different. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். So he was giving to the poor, he was giving to the interest. யாருக்கு வட்டி கொடுக்கற? To whom you are giving interest? இதே சபையில வர்ற விசுவாசிக்கு வட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிற விசுவாசியா நீ? Or you a believer giving interest in the same church? கவனமா இரு. You should be careful. சபையில விசுவாசிகளுக்கு வட்டி கொடுக்க கூடாது. நான் சொல்றேன், நீ கர்த்தருக்கு வட்டி கொடுன்னு சொல்றேன். You should not give interest to the believer in the church, you have to give interest to the Lord. கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். And he who giveth to the poor, he is giving interest to the Lord. உனக்கு ராஜமேன்மையும் வசதியும் வாய்ப்பும் நல்ல சுகமும் உனக்கு தேசத்துல ஒரு நல்ல செல்வாக்கும் நல்ல ஸ்தானமும் கொடுத்தது நீ நன்றாக இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நீ நல்லா இரு. ஆனா அது நிமித்தம் நீ யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு தேவன் மைண்ட்ல வச்சிருக்காரோ அதெல்லாம் நீ ஜெபிச்சு செய்யணும். All the prosperity and riches and wealth is given to you, not to just to keep up your position, just to help others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எல்லாவற்றுக்கும் மேலாக Above everything. ஏசாயா 62:6 பார்க்கும் பொழுது, when we see book of Isaiah chapter 62 verse 6, நீ ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரனாய் மாற வேண்டும். So you must become a watchful person that should not be keep silent at any time. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம். நீ இரவும் பகலும் பேசிக்கிட்டு இருந்த நிப்பாட்டிட்டு இரவும் பகலும் தேவனோடு பேசுறது தொடங்கு. So the day and night you have to keep silent, or day and night you have to start talking to God. டிராவல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. During travel time you have to keep on praising. டிராவலிங் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஏதாவது ஜெபிக்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சுனா அதுக்கு ஜெபிச்சிட்டே இரு. So while you are traveling, if any person is asking you to pray, you have to pray for that. நீ அப்படி பழகு. You have to practice like that. நீ ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரனாய் மாறுவாயாக. You must become a watchman, being not silent day or night. நீ குறைக்க மாட்டாத நாயாய் இருக்க கூடாது. You should not be like a barking dogs. ஏசாயா 56:10 சொல்லுகிறது, அவருடைய காவல்காரர் ஒன்றும் அறியாத குருடர், குறைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அப்படியே நமக்கு பேர் வரணும். So whether we have to receive this name that his watchman or blind or all dumb like dogs. நீ ஒரு ஜாமக்காரன். You are a watchman. உனக்கு ஷிஃப்டே கிடையாது. So you don't have any shift. அப்படிதானே? Is it so? அங்க நீங்க திரும்பி வாசிங்க அந்த வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும்
ஒரு காலம் மௌனமாயிராத இரவு ஜாமக்காரன் முழுசும் பகல் முழுசும் ஒரு நாளும் மௌனமாயிராத ஜாமக்காரன். அப்படின்னா நீ 24 hours ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். தூக்கத்துல உன்னை வந்து எழுப்புனா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தான் எழுமணும். So you are a watchman, you have to keep up day and night, the whole day you have to keep on praising God. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. And it is mentioned that I was sleeping but my heart was awake. நீ பேச வேண்டிய இடம் தேவ சமூகம். So this is the place where you have to speak as a அந்நிய presence பாஷை of God. பேசுகிறவன் மனுஷனோட இல்ல தேவனோடு பேசுகிறான். He who talketh in tongues is speaking to the Lord. அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். He who to speak in unknown tongues is speaking அந்நிய secrets பாஷை to the Lord. பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். And he who speaks in unknown tongues is speaking for பேசு, edification. தேவன்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசு. Speak to the Lord for a time. இரவும் பகலும் செல்ல வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா எவங்கூடயோ பேசியே உன் லைஃப அழிச்சிட்ட நீ. So you have spoiled your life by speaking in the cell phone day and night. ஒரு இடத்துல ஒரு அப்பா வந்து சொன்னாரு. So in a particular place a father was telling me, 2 மணிக்கு முழிச்சேன், இவன் தானாவே சிரிச்சான். எனக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா கடைசில பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு வெனிஞ்சிட்டு இருக்கான். அந்த இருட்டுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. 2 மணிக்கு இவர் திடீர்னு எதுக்கோ எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சா இவன் சிரிச்சிட்டு இருக்கான். தனியா உட்கார்ந்து நம்ம பிள்ளை சிரிக்கிறானே, என்ன ஆச்சு இவனுக்கு மெண்டல் ஆயிட்டானோன்னு பார்த்தா எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதுல ஒரு மெசேஜ் எவ்வளவு அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு அந்த நைட் 2 மணிக்கு தானாவே சிரிச்சிட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, அட பாவி இப்படி ஆயிட்டானே என் பிள்ளை, இவ்வளவு மோசமாயிட்டானே. At 2 o'clock of time, my father was waking. I was looking at his son, and he was laughing himself. ராத்திரியிலே முதற் சாமத்தில் எழுந்து என்னை நோக்கி கூப்பிடு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. So the word of God is telling that at watch time you have கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. to never allow your eyes to become in. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. This is the scripture is telling. மூர்ச்சித்து கிடக்கிற தெருக்களில் மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை முதற் சாமத்தில் என்னை நோக்கி ஏறெடு. Let your hands lift up on the time at the watch word for the time. நீ தேவனோடு பேசி பழகு, மனுஷன்ட்ட பேசுறத குறைச்சிரு. You have to speak with the Lord. You have to decrease the time of speaking with the man. அதுக்காக என்னன்னு கூட கேட்காம அப்படியே காது கேட்காத மாதிரி செவிடு. என்ன இதை வச்சிட்டியா? பாஸ்டர் மௌனமா இருக்க சொல்லி இருக்கிறார். The pastor told me to keep அடி வாங்கி தான் சாவணும். So if you do like that, you will be beaten and you will kill. நான் சொல்ற சத்தியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். You have to understand the gospel which I was proclaiming. மௌனமா இருக்க சொல்லிட்டாரு. He told to me keep silent. என்னையோட பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இனிமே அந்த ஆளு என்ன பேசினாலும் பேச மாட்டேன். அப்படின்னா என்ன பேசினாலும்னா, சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? நான் பேப்பர்ல அன்னைக்கு படிச்சேன், ஒரு பொண்ணு வந்து 28 வருஷமா புருஷன்ட்ட பேசலையா. I read in a paper that 28 years a girl was not speaking. இல்ல டோட்டலாவே பேசலையா. She was not completely speaking. பேப்பர்ல படிச்சீங்களா? யாராவது படிச்சீங்களா அத? Did you read this in a paper? நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோம். You will not read it. 28 years. 28 years. கடைசில அந்த புருஷன் இறந்துட்டான். At last the husband died. சரி, அன்னைக்காவது இது பேசுவான்னு சொல்லிட்டு பாடியை உள்ள வைக்கணுமா வெளிய வைக்கணுமானா பேப்பர்ல எழுதி கட்டிட்டு போய்ட்டானாம். So உள்ள வையலனா வெளிய வை. And they were asking that whether to keep the body inside or outside. பேசிட்டே இருக்கேன்னு சொன்னானா ஒரு நாள். அதுக்காக என்ன செய்ய மாட்டேன், இனி சாகும் வரை பேச மாட்டேன். 28 வருஷமா எவள்டையும் பேசாம இருந்த பெண்கள் வீராங்கனைகள்லாம் இருக்காங்க. So many are like achievers that they do not take with speaking even for 28 years. Husband was scolding one day for like that. நீ தேவன்ட்ட பேசு. You have to speak to the Lord. நான் அதான் சொன்னேன், மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, அப்ப நீ மௌனமா இரு. பேச ஒரு காலம் உண்டு, அப்ப நீ பேசு. There is a time to keep silent. At that time we have to keep silent. The time we have to speak, we have to speak. கர்த்தர் மௌனமா இருந்த காலங்கள் நீ பாவம் செய்த காலங்கள். So that the time where the Lord was silent or the time where you doing நீ sins. தவறு செய்த காலங்கள் எல்லாம் தேவன் மௌனமா இருந்தார். All the இப்ப நீ days- கர்த்தருக்காக வந்ததனால கர்த்தர் இனி மௌனமா இராமல் உனக்காக வைராக்கியமாய் கிரியை செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். All the days you are committing sins and faults, the Lord was silent. The Lord is promising that I will be fight for you. ஏசாயா 65:6 பார்க்கும் பொழுது, When we see book of Isaiah chapter 65 verse 6. ஏசாயா 65:6. 65 verse 6. இதோ அது எனக்கு முன்பாக எழுதி இருக்கிறது, நான் மௌனமா இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். நான் இனிமே உன் யுத்த காரியங்கள்ல மௌனமா இருக்க மாட்டேன், உனக்காக எழும்பி சரிக்கு சரி கட்டுவேன் சொல்றார் கர்த்தர். In your battle thing I will not be keeping silence. I will recompense உன் unto யுத்த them. காலத்துல கர்த்தர் அநேக விஷயம் மௌனமா இருந்தார் என்று உனக்கு துக்கம். So on many times you are grieved that at your battlefield the Lord was உனக்காக silent. கர்த்தர் பேசலன்னு உனக்கு துக்கம். You have a grief that the Lord is not to speak to you. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணல மௌனமா இருக்கிறார்னு உனக்கு வேதனை இருக்கிறது. And you are having pain, the Lord did not fight for you. ஏசாயா 62:1 என்ன சொல்லுகிறது? What book of Isaiah chapter 62 verse 1 is telling? சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலும் வெளிப்பட மட்டும்
அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இனி சீயோனுக்காக எருசலேமுக்காக நான் மௌனமா இருக்க மாட்டேன். அது தீவட்டி போல பிரகாசிக்கிற வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன். So I will not be silent for Zion as Jerusalem's sake till it becoming as brightness. I will. இதுவரைக்கும் உன் யுத்தங்கள்ல தேவன் மௌனமா இருந்தாருங்கற வருத்தத்தை கர்த்தர் போக்க போகிறார். The Lord is going to chase away all your fear that you are grieved that you have, that the Lord is silent about it. Above everything, தேவன் மௌனமாயிரார், சீக்கிரம் வருவார். the Lord will not be silent, he will come soon. 50ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we see 50th Psalm 3rd verse, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். the Lord is going to come soon. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். கர்த்தர் நம்முடைய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். Our Lord shall come soon and he will not be silent. யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. அவர் இனிமேல் மௌனமாய் இருக்க மாட்டார். All your battles are going to come to an end. You will be எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஏனென்றால் முழங்கால் படியிடுவோம். If it is possible, be on knees. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. The Lord was speaking to you even. எந்த விஷயத்துல மௌனமா இருக்கணும்னு இன்னைக்கு உனக்கு டீச் பண்ணியிருக்கிறார். And the Lord taught you at what point you have to be silent. எந்த இடத்துல நீ பேசணும், சத்தம் போடணும், கத்தி ஜெபிக்கணும்ங்கறத கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார். And the Lord taught you where you have to speak, where you have to open your mouth, where you have to shout. இதை கடைபிடிக்க வேண்டியது உன்மேல் விழுந்த ஒரு கடமை. This is your responsibility to follow this. நீ பேச வேண்டிய இடத்துல பேசு, கர்த்தர் உனக்காக பேசுவார். Where you have to speak, you have to speak, and that the Lord speaks to you. நீ மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இரு, கர்த்தர் உனக்காக பேசுவார். Where you have to be silent, where you are silent, the Lord will எத்தனை speak பேர் to you. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing the word of God? நான் மௌனமா இருக்க தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். So to be silent, I am surrendering in the hands of the Lord. நான் கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I am surrendered to proclaim the gospel of God. இப்போ ஒரு முடிவெடு. Now you take decision. நான் மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருப்பேன், பேச வேண்டிய இடத்தில் கர்த்தருக்காக பேசுவேன். Where I have to be silent, I will be silent. Where I have to speak, I will be எனக்காக பேச silent. மாட்டேன். I will not speak for myself. என் தேவனுடைய நாமத்துக்காக பேசுவேன். For the glory of the name, I will speak. என் தேவனுடைய சத்தியத்துக்காக பேசுவேன். For the truth of God, I will என் speak. தேவனுடைய அன்பினால் நிறைந்து பேசுவேன். I will be filled by the love of God and என் speak. தேவனை துதிப்பேன். I will praise God. என் கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். The sword of God is my sword. நற்செய்தி அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிப்பேன். Where I have to proclaim good tidings, I will proclaim. கர்த்தாவே ஜாமக்காரனா என்னை மாற்று. Lord, change me a watchman. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடலாம். Let us all close our eyes, be on knees. இது உங்களுடைய நேரம். This is your time. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். Hearken to the voice of the Lord. You have to surrender to the God. கர்த்தர் உன்னோடு தான் பேசி இருக்கிறார். The Lord is talking to you. இன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வாஞ்சிக்கிறார். The Lord is designed to give a change in your life from today. நீ மௌனமாயிரு. Be silent. நான் பேசட்டும். I will speak. நீ அமர்ந்திரு. You be silent. நான் உனக்காக எழும்பட்டும். And I will rise up for you. நீ அமைதியாயிரு. Be silent. நான் உனக்காக வழக்காடட்டும். And I will look out for you. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? How many are going to surrender for this? நீ உன் வாயில எக்காலத்தை வைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. This is the time you have to keep the trumpet upon your ஆர்ப்பரிக்க mouth. வேண்டிய நேரம் வந்து விட்டது. This is the time you have to shout. கர்த்தருடைய பட்டயம் என் பட்டயம்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. You have to tell that sword of the Lord is my sword. நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலத்தை நீ விட்டு விடாதே. You should not forsake the period. You have to give good tidings. கர்த்தர் உனக்கு எல்லா வசதியும் கொடுத்தது ஜனத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, மகிமைக்காக, மேன்மைக்காக, நித்திய ஜீவனுக்காக. The Lord have given all riches to give for the ministry, for the sake of the children of eternal life. நான் இன்றைக்கு உன்னை ஜாமக்காரனாய் அபிஷேகம் பண்ண போகிறேன். I am going to anoint you as a watchman. ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர் எனக்கு சபைக்கு தேவை. I need a watchman to proclaim at all the time. திறப்பில் நிற்கக்கூடிய ஜாமக்காரன் எனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord is speaking that I need a person standing on the gap. உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தால், If you are surrendering in my உன் hands, பிள்ளைகளை என் கையில் ஒப்பு கொடுத்தால், if you surrender your children in ஒரு my hands, காலும் மௌனமாயிராத ஜாமக்காரராய் நான் மாற்றுவேன். I will change you. The watchman will be right silent. எத்தனை பேர் உங்களை அப்படி மாற்ற ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are surrendering to change you like that? ஆண்டவரே நான் பேச மாட்டேன். I will not speak, Lord. பேசினால் எனக்காய் பேச மாட்டேன், உமக்காய் பேசுவேன். If I was speaking, I will not speak Hallelujah. for me. I will speak for you. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are surrendering like this? நான் திரும்பவும் சொல்றேன். Again I am telling, ஆண்டவரே நான் மௌனமாய் இருப்பேன், Lord, I will be silent. நான் பேச மாட்டேன். I will not speak no more. எனக்காக நீங்க பேசுங்க. But you have to speak for me. நான் பேசுவேன், I will speak. எனக்காக பேச மாட்டேன். But I will not speak for உம்முடைய me. நாமத்துக்காக பேசுவேன். For the glory of your name I will speak. நான் சொல்ற சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. You have to understand the truth I was வாயை telling. திறந்து சொல்லுங்க. Open your mouth and confess. ஆண்டவரே நான் மௌனமாய் இருப்பேன், Lord, I will be silent. நீர் எனக்காய் பேசும். You have to speak for me. அப்படி நான் பேசுவேனானால் If I was speaking like that, நான் எனக்காய் பேச மாட்டேன், I will not speak for உம்முடைய myself. நாமத்திற்காய் பேசுவேன். I will speak for the name. இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தர போகிறார். Take this decision and the Lord will give you an anointing.
ஹalleluya ஹalleluya ஹிடபாலா பக்கரா பக்கரா பக்க துடபக்க துடபானியா ஓ ரிபிகனா பக்க திடிபிகனா பக்க திடிபிகனா பக்க ஆமென் ஆமென் ஹுரபாலா பலக துடபக்கரா பக்கரா பாலா பாலா பக்கரா பா ஓ திடிபிகனா பக்கரா 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 பக்க திடா திடபக்கரா பக்க திடா 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 பாரியா ஆமென் ஆமென் ஆம் கர்த்தர் என்னோடு தான் பேசினார். இங்க இருக்கிற 800 பேரோட பேசல, என்கிட்ட தான் தனியா எனக்கு தான் பேசி இருக்கிறாரு அப்படின்னு நான் உணர்றேன், ஃபீல் பண்றேன். எனக்காக வந்த மேல இருந்து வந்த மெசேஜ் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து. Those who are telling that the Lord was speaking from above to me individually can raise up your hands. நிச்சயமா எனக்கு தான் கர்த்தர் இப்ப சொல்லி இருக்கிறார். Surely the Lord was talking to me. நான் மௌனமா இருக்க வேண்டிய நேரம் இது. This is the time I have to keep இது silence. ஒரு என் வாழ்க்கையில இது ஒரு தீமையான டைம். This is an evil time for me. நான் இப்ப மௌனமா இருக்கணும். I have to be silent. நான் இப்ப பேசணும்னா இது இன்னும் மேலான தீங்கா மாறி போய்டும். So if I am speaking up again, it will become a more evil for me. நீ பயப்படாத. Do not fear. உன்னைய மௌனமா இருக்க சொல்லிட்டு அவரு மௌனமா இருக்க மாட்டார். The Lord is asking you to keep silent. He will not be silent no more. அவர் என்ன சொல்லுகிறார்? What he is telling? நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன்னு சொல்றார். He is telling that you held your peace, I will fight for you. நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன். And being silent is a great strength for you. ஹalleluya. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are you surrendering நீ this? மௌனமா இரு, கர்த்தர் பேசுவார். You be silent, the Lord will speak for you. உனக்காக போராடுவார். The Lord will fight for you. உனக்காக யுத்தம் செய்வார். The Lord will fight for you. ஆமென் 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 ஆமென். இனி கர்த்தருடைய ஊழியத்துல நான் மௌனமா இருக்க மாட்டேன். Hereafter I will not be silent in the ministry of God. சத்தியத்தை பேசுவேன். I will speak the gospel. சுவிசேஷத்தை பேசுவேன். I will spread the gospel. இயேசுவின் நாமத்தை பேசுவேன். I will speak the name of கர்த்தரை Jesus. பாடுவேன். I will sing unto the Lord. கர்த்தரை உயர்த்துவேன். I will lift unto the Lord. என் உயிர் உள்ள மட்டும் நான் கர்த்தரை பாடுவேன். Till I was alive, I will sing unto the Lord. என் ரத்தம் தேவனை துதித்துக் கொண்டுதான் ஓட்டத்தை முடிக்கும். My blood will finish my race by singing unto the Lord. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அபிஷேகம் தர விரும்புகிறார். The Lord desires to give such anointing to the இப்பொழுதே people. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Right now receive the anointing. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலியவர் சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தரவர் எல்லாரும் யுத்தம் செய்து ஜெயம் அதை வாங்கி தந்தார். எனக்காய் யுத்தம் செய்து
யுத்தம் செய்து ஜீவனை வாங்கி தந்தார் வாழ்நாள் ராமவரை போற்றி பாடுவேன் எனக்காய் யுத்தம் செய்து ஜீவனை வாங்கி தந்தார் வாழ்நாள் ராமவரை போற்றி பாடுவேன் எனக்காய் யுத்தம் செய்து ஜீவனை வாங்கி தந்தார் வாழ்நாள் ராமவரை போற்றி பாடுவேன் எனக்காய் யுத்தம் செய்து ஜீவனை வாங்கி தந்தார் வாழ்நாள் ராமவரை போற்றி பாடுவேன். ஆமென். பிரியமானவர்களே, Dear beloved, கூட்டம் முடிய போகுது. the meeting is going to come to an end. இப்ப வருகிற அபிஷேகத்துல ரெண்டு தன்மை. There will be two aspects the anointing which comes now. நல்லா கவனிங்க. Understand well. இப்ப வரப்போற அபிஷேகத்துல ரெண்டு தன்மை. There are two aspects in the anointing which is going to come down now. ஒன்று, One is, ஒரு அபிஷேகம் வரும். the anointing will come அந்த அபிஷேகம் உனக்குள்ள ஒரு கடிவாளத்தை போடும். and it will give some variable upon you. உன்னை ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போகுது. It will give you good control. அதே அபிஷேகத்தினுடைய இன்னொரு பகுதி, And another aspect of the anointing, உன்னை ஜாமக்காரனாய் மாற்ற it போகிறார். is going to change your watchman. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபானி லிமக்கரபானியா. ஆமென், ஆமென், ஆமென். துரவானியா ரமக்க துடமக்க துடானியா. ஆமென். எனக்கு நீங்க ஒருவேளை எங்கேயாவது ஒரு வாரத்தில் உட்கார்ந்து டைம் பாஸ் மாதிரி போயிட்டு இருக்கலாம். இல்ல, எனக்கு இனிமே நான் அவசியம் இல்லாம பேசக்கூடாதபடி எனக்குள்ள ஒரு கடிவாளம் வேணும், அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. How many are telling that I need a burden that I should not speak any unnecessary words? Put up your hands. நான் எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். I have to pray always. அப்படி ஒரு கிருபை எனக்கு தேவை. I need such grace. இந்த ரெண்டும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கூட்டத்தை ஆமென் போடலாம். So if you are receiving these two things, we will put an amen for this meeting. ஒரே ஒரு நிமிஷம் டைம். I will give you one more minute. அதுக்குள்ள தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர வேண்டும். Before that, the Spirit of God should descend upon you. ஒரு விலையேற பெற்ற விசித்திரமான ஒரு நிறைவான சக்தி இறங்குவதாக. A special anointing, a powerful and covenant is rest upon you. திடாபானியா, திடாபானியா. திபால பக்கர பக்க திடபக்க திடானி மானே ஆராபான. ஆமென். ராப்பகல் மண்டை ஜெபித்திடவே வரம் தர இயேசுவே இறங்கிடுவே. 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 ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று கர்த்தர் நம்மோடு பேசினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதவசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மௌனமாய் இருக்க வேண்டிய காலங்களில் மௌனமாய் இருக்க பயிற்சிவிக்கப்பட கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காய் பேச வேண்டிய இடங்கள்ல பேச கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனக்காக நிற்கிற ஜனங்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமத்துக்காய் நின்றோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நின்றோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆராய்ந்த தொடக்கத்திலிருந்து முடிவடைந்தும் உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்ன ஆவியானவர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த கூட்டத்தின் ஒவ்வொரு பதிலையும் ஆசீர்வதித்து ஆவிக்குள்ளாக்கி தந்தீர். ஆவியிலே கலியுற தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த காலவெளியிலையும் கூட ஆண்டவர் எங்களோடு கர்த்தாவை பேசின நல்ல ஆலோசனைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காலங்கள், பேச வேண்டிய காலங்களில் வந்திருக்கிற நாங்களும் கூட உம்முடைய சமூகத்தில் மௌனமாக இருக்க எங்களுக்கு கிருபைதார் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். புத்திமான்கள் மௌனமாக இருப்பாருன்னு சொல்லப்படுக கர்த்தாவே, அது கொடுமையான காலம்னு சொல்லப்படுக கர்த்தாவே. நாங்களும் கூட இந்த நாட்களில் மௌனமாய் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இயேசுவும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, யூதர்களாலும் மூப்பராலும் ஆசாரியர் பிரதான ஆசிரியர்களும் அவர்கள் பலவிதமான பாடுகள் பட்டு பலவிதமான தீமையான குற்றச்சாட்டுகள் சொன்ன போதிலும் அவர் பேசாமல் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருந்தார் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் மௌனமா இருக்க எங்களுக்கு கிருபைதார் ஆண்டவரே. தாவீதும் கூட கர்த்தாவே நலமானதும் பேசாமல் ஊமையனாய் இருந்தேன் என்று சொல்ல, நலமானதும் பேசாமல் ஊமையனாய் அமைதியாக இருந்தேன் சொன்னது போல கர்த்தாவே, நாங்களும் கூட தாவீதை போல நலமானது பேசாதவர்களாய் காணப்பட உதேசியும் கர்த்தாவே. அவன் சீமையினால் அவன் தூஷிக்கப்பட்ட பொழுது கர்த்தாவே அவர் வாயை திறக்கவில்லை, நலமானது பேசவில்லை. அதுபோல நாங்களும் ஜீவிக்க கிருபைதார். யோபும் கூட கர்த்தாவே கர்த்தருக்குன்பாக தன்னை தாழ்த்தி மௌனமா இருந்தான் ஆண்டவரே. நீர் அவனுக்காக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டிட்டேன். அதுபோல நாங்களும் கூட கர்த்தாவே நாங்கள் மௌனமா இருக்க வேண்டிய காலங்களில் மௌனமா இருக்க கிருபைதார் ஆண்டவரே. நாங்கள் பேச வேண்டிய காலங்களில் ஆண்டவரே, யோசுவாவும் கூட கர்த்தாவே ஜனங்களை பார்த்து கர்த்தாவே ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தாவே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் உம்மை துதித்தார்கள் ஆண்டவரே. ஆர்ப்பரித்து துதித்த பொழுது கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த கர்த்தா கோட்டைகள் இடிந்து விழுந்தது ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட நாங்கள் துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருக்களை சிதறடிக்கப்படுவால் கோட்டைகள் உடைந்து விழ ஆண்டவரே. இந்த எரிகோன் கோட்டை உடைத்து விழுந்ததான தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய காலம் என்று கர்த்தாவே நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அந்த குஷ்டரோகி நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரே. நாம் சும்மா இருக்கக்கூடாது, நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆண்டவரே. நாங்களும் கூட அநேருக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய், அநேருக்கு நாங்கள் கர்த்தாவே ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற்றும் கர்த்தாவே. எஸ்தரும் கூட கர்த்தாவே ஆண்டவர் மௌனமாக இருக்கவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தன் ஜனத்துக்காக மௌனமாக இராதபடி கர்த்தாவே ஆண்டவரே அவள் ஆண்டவரே ராஜாவிடத்தில் பரிந்து பேசினது போல ஆண்டவரை உபவாசித்து அவள் ஜெபித்தது, ராஜாவிடத்தில் பரிந்து பேசினது போல நாங்களும் கூட ஜனங்களுக்காக ராஜாவாகி இடத்தில் பரிந்து பேசுறலாம் எங்களை மாற்ற முடியாக வேண்டிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் இரவு பகலும் கர்த்தாவே ஆண்டவரே ஓய்ந்திராத ஜாமக்காராய் எங்களை மாற்ற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இரவு போல அவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறான ஜாமக்காராய் மாற்ற ஆண்டவரே. நாங்கள் ஜாமக்காராய் இருக்கும் பொழுது சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் நீர் கடுவராக்கியமாய் கிரீசிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சீக்கிரமா நீர் மௌனமாய் இருந்து சீக்கிரமாய் வெளிப்படுவேன் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மௌனமா இருந்து சீக்கிரம் வெளிப்படுகிறதான தேவனை நாங்கள் சந்திக்க இந்த நாட்கள் எங்களை தைரியப்படுத்தும். எங்களை ஜெபிக்கிறவளாய், துதிக்கிறவளாய், ஆத்தும பாரம் உள்ளவளாய், ஜனத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிறவளாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தாவே இயேசு வரும்பொழுது கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தமாக்க முடியாக வேண்டிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். கேட்டதான அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்டு எங்களுடைய மகிமையின் கர்த்தரை சந்திக்க தைரியப்படுத்தும். தேவ சமத்து வந்த எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதிக்கனமையும் எடுத்துக்கொள்ளும். இந்த வார கூட்டங்கள் ஊழியங்கள் எல்லாம் பொறுப்படும். பிள்ளைகளிடம் இந்த வேதாகம கர்த்தா பரிச்சை கூட தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. எங்களுடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளரட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கனமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எத்தனை மணிக்கு வரணும்? 1:30 உள்ள வந்த போதுமா?
ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனே, தந்தை தன் அன்பினால் கடாட்சிக்கும் வண்ணமே. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனே, தந்தை தன் அன்பினால் கடாட்சிக்கும் வண்ணமே. என்னையும் நினைத்தீர், கருத்தாய் விசாரித்தீர், ஐயனே ஏழையான் பாத்திர நல்லவே. என்னையும் நினைத்தீர், கருத்தாய் விசாரித்தீர், ஐயனே ஏழையான் பாத்திர நல்லவே. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. பொய்யுரையாதவர் சத்திய தேவரே, வாக்குத்தத்தங்களை எனக்காயினார். பொய்யுரையாதவர் சத்திய தேவரே, வாக்குத்தத்தங்களை எனக்காயினார். அடைக்கலமாக ஓடி வந்தேனே, நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுதே. அடைக்கலமாக ஓடி வந்தேனே, நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுதே. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே, நீரே என் வாஞ்சை. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிடு, புதுபலம் தாருமே. வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே சாட்சியாய் நின்றிடு, புதுபலம் தாருமே. சுகந்த வாசனையாய் உகந்ததோர் பலியாய் மனப்பூர்வமாக யான் தருகிறேன் என்னை. சுகந்த வாசனையாய் உகந்ததோர் பலியாய் மனப்பூர்வமாக யான் தருகிறேன் என்னை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை.
கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மணவாளனேயும் முகம் காணும் நாளில் ஆயந்த இன்பமே மகா பேரின்பமே. மணவாளனேயும் முகம் காணும் நாளில் ஆயந்த இன்பமே மகா பேரின்பமே. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. சமூகம் சேருவே எங்கும் எங்கும் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே. காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா. காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா. சமூகம் சேருவே எங்கும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே. ஒளியிலுள்ள சத்த கூட்டத்தில் களிப்புடனே பாதம் சேர்த்திட. ஒளியிலுள்ள சத்த கூட்டத்தில் களிப்புடனே பாதம் சேர்த்திட. ஒளியில் இன்று ஏற்றியே கண்மலை மேல் நிறுத்தியே புதிய கீதம் நாவில் தந்திரே. ஒளியில் இன்று ஏற்றியே கண்மலை மேல் நிறுத்தியே புதிய கீதம் நாவில் தந்திரே. காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா. காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா. எங்கும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே எங்கும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே. விக்கினங்கள் சூழ்ந்து வந்தாலும் அக்கினியாய் கோட்டை சூழ்ந்திரே. விக்கினங்கள் சூழ்ந்து வந்தாலும் அக்கினியாய் கோட்டை சூழ்ந்திரே. சிக்கிடாத கால்களும் கண்ணிகள் தெரித்திட செட்டையின் கீழ் தஞ்சம் தந்திரே. சிக்கிடாத கால்களும் கண்ணிகள் தெரித்திட செட்டையின் கீழ் தஞ்சம் தந்திரே. காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா. காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா. எங்கும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம்
சேருவே எந்தன் கண்மலை நீரே எப்போது உம் சமூகம் சேருவே என் முகத்தை தேடுங்கள் என்றே மண் செயல்கள் கண்டிடவையா என் முகத்தை தேடுங்கள் என்றே மண் செயல்கள் கண்டிடவையா உம்முகத்தை தேடியோ தாமதமே ஆயினும் வெட்கப்பட்டு பின்னிடுவாரோ உம்முகத்தை தேடியோ தாமதமே ஆயினும் வெட்கப்பட்டு பின்னிடுவாரோ காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா என்றும் எந்தன் கண்மலை நீரே எப்போது உம் சமூகம் சேருவே என்றும் எந்தன் கண்மலை நீரே எப்போது உம் சமூகம் சேருவே மண்ணுலகில் நீரே என் துணை விண்ணுலகில் நீரே போதுமே மண்ணுலகில் நீரே என் துணை விண்ணுலகில் நீரே போதுமே உம் ஆலோசனை தந்தே உம் வழி நடத்தியே மகிமையில் நீரேற்றுக் கொள்வீரே உம் ஆலோசனை தந்தே உம் வழி நடத்தியே மகிமையில் நீரேற்றுக் கொள்வீரே காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா காத்திரே கருணையா சேர்த்திரே உம் கிருபையா என்றும் எந்தன் கண்மலை நீரே எப்போது உம் சமூகம் சேருவே என்றும் எந்தன் கண்மலை நீரே எப்போது உம் சமூகம் சேருவே எக்காலம் துணித்திடும் கணம் அக்களிப்பாய் மாறிடும் க்ஷணம் எக்காலம் துணித்திடும் கணம் அக்களிப்பாய் மாறிடும் க்ஷணம் உம்முகம் காணும் நேரம் உம்மை போல மாறியே உம்முடன் நான் என்றும் வாழ்வேனே உம்முகம் காணும் நேரம் உம்மை போல மாறியே உம்முடன் நான் என்றும் வாழ்வேனே காத்திரே